அதுதான். கோவலன் வந்து கொலையுண்டதை அறிஞ்ச மாதவி வந்து தன்னோட அகழ்வாழ்வை வந்து துறந்து அரவணாடிகள் என்னும் துறவி கிட்ட போயிட்டு அவங்க பௌத்த மடத்துல போய் துறவி ஆகுறாங்க. தன்னோட மகள் மணிமேகலையும் அவங்க துறவியாக்குகிறாங்க. அப்ப வந்து புகார் நகர்ல இந்திர விழா தொடங்குது. முறைப்படி வந்து அந்த இந்திர விழாவுல மாதவியும் மணிமேகலையும் ஆடல் பாடல்கள்ல வந்து கலந்து கொள்ளணும். ஆனா இந்த கலை வாழ்க்கையை வந்து இவங்க முழுவதுமா துறந்துட்டாங்க இல்லையா, அதனால இருவரும் விழாவுல வந்து கலந்து கொள்ளல. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாதவியோட தாய் அவங்களோட சித்ராபதி அவங்க வந்து ரொம்ப சினமாயிடுறாங்க. மாதவி மணிமேகலைய வந்து விழாவில் ஆட வருமாறு அழைக்கிறாங்க. ஆனா மணிமேகலை என்ன சொல்ற, மாதவி என்ன சொல்றா அப்படின்னா, மாபெரும் பத்தினி மகள் மணிமேகலை இருந்தா செய்கை தீ தொழில் படால் அப்படின்னு சொல்லி மறுத்து அவங்க கூறிடுறாங்க. இதுல வந்து என்னன்னா, அந்த அந்த நாட்டோட சோழ மன்னன் மகன் உதயகுமரன் அவன் வந்து இந்த மணிமேகலை மேல வந்து ஆசை கொள்கிறான். மணிமேகலையோட தோழி வந்து சுதமதி ஒருத்தி இருப்பா. அவகிட்ட வந்து உதயகுமரன் வந்து இந்த செய்தியை சொல்லி மணிமேகலைய வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்றாரு. இப்ப இந்த சுதமதி வந்து சொல்றாங்க, மணிமேகலை வந்து தவ ஒழுக்கம் உடையவள், அவ வந்து சபிக்கும் வன்மையும் காமம் கடந்த வாய்மையும் உடையவள் அவள் அப்படின்னு சொல்லி உதயகுமரன் வந்து சொல்லியும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். கேட்காம உதயகுமரன் என்ன சொல்றான்னா, மணிமேகலைய வந்து சித்ராபதியால மாதவியோட அம்மாவால நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சிக்கல்ல இருந்து மணிமேகலைய வந்து அவளோட காவல் தெய்வமான மணிமேகலா தெய்வம் வந்து என்ன பண்ணுது, அவளை மயக்கி மணிபல்லவம் அப்படின்ற இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போய் காப்பாத்தி அங்க கொண்டு போய் அவளை விட்டுருது. அதாவது உதயகுமரன்ட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு போய் அங்க விட்டுருது. அப்ப அங்க போய் அந்த மணிமேகலா தெய்வம் அவளுக்கு வந்து பசியை தாங்கி கொள்றது, அப்புறம் வான் வழியா செல்றது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 மந்திரங்களை வந்து மணிமேகலைக்கு அருளிட்டு அது செல்லுது. அப்புறம் மணிமேகலை அங்கேயே என்ன பண்றா, மணக்குன்றுகள் பூஞ்சோலையிலலாம் வந்து அவ இருக்கும்போது அங்க தீவத்திலகை அப்படின்ற ஒரு தெய்வம் வந்து அல்ல அல்ல குறையாத அன்னம் எடுக்கிற அமுத சுரபியை வந்து மணிமேகலை கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்குது. இப்ப இங்க இன்னும் நிறைய இந்த கிளை கதைகள் இதுக்கு நடுவுல வரும் நம்மளுக்கு. இங்க வந்து இந்த அமுத சுரபியை பத்தி ரொம்ப பெருமையா நிறைய கதைகள் அங்க ஓடும். காயச்சண்டிகைன்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா பசிப்பினி, அதாவது யானை தீ அப்படின்ற பசியே அடங்காது, அந்த மாதிரி ஒரு சாபத்தை வந்து அவ பெற்று இருப்பா. எவ்வளவு சாப்பிட்டாலும் காட்டுல இருக்கிற அந்த பெரிய காட்டுல இருக்கிற எல்லா பழங்களையும் பறிச்சு அவ சாப்பிட்டாலும் அவளோட பசிப்பினி வந்து ஆறவே ஆறாது. அப்படி ஒரு பசிப்பினி அவளுக்கு. இந்த அமுத சுரபியில இருக்கிற உணவை வந்து அவளுக்கு காய சண்டிகைக்கு கொடுத்து அவளோட பசிப்பினிய வந்து மணிமேகலை போக்குறா. இந்த ஆதரின்னு அதுல ஒருத்தி வரா. அவகிட்டதான் முத அந்த அமுத சுரபியில உணவை வந்து முதல் உணவை வந்து ஆதரி கிட்ட இருந்து பெற்றாங்க. காய சண்டிகை வந்து முதல் அந்த உணவை வந்து வாங்குறாங்க. வாங்கி அவங்களோட பசிப்பினியை வந்து போக்குறாங்க. அவங்க வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதனால அவ என்ன பண்றா, மணிமேகலை காய சண்டிகையோட உருவத்துக்கு மாறுறா. உருவத்துக்கு மாறி, அதான் அவ ஒரு 3 மந்திரங்கள் எல்லாம் பெற்றா இல்லையா, அதுல ஒண்ணு உருவம் மாறுறது. அப்ப அந்த காய சண்டிகையோட உருவத்தை அவ பெற்று அந்த சோழ நாட்டுக்கு வரா. அப்ப வந்து அந்த உதயகுமரன் வந்து இவளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டா அப்படின்ற எண்ணத்துல அந்த உருவத்தை வந்து அவ மாத்திக்கிட்டு அங்க வந்து அவ இருக்கா. அந்த நாட்டுல வந்து மக்களுக்கெல்லாம் அந்த அமுத சுரபியில வந்து உணவெல்லாம் பரிமாறிக்கிட்டு நாட்டு மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சித்ராபதி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு உதயகுமரன் கிட்ட சொல்லி நீ போய் மணிமேகலைய வந்து அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. அவன் வந்து மணிமேகலைய வந்து அடையிறதுக்காக முயற்சி செய்யறான். இப்ப இந்த காய சண்டிகை உருவத்துல தானே அவ இருக்கா. இத காய சண்டிகளோட கணவன் வந்து பாக்குறாரு. அவரு பார்த்துட்டு என்ன பண்றாரு, தன்னோட மனைவியை தான் இந்த அரசன் வந்து முயற்சி செய்யறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோபத்துல அவரோட தலைய வந்து அவரு சீவிடுறாரு. உதயகுமரன் வந்து இறந்து போயிடுறான். இப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா,
இளவரசனோட கொலைக்கு வந்து காரணமா மணிமேகலையை வந்து அரசன் வந்து கைது செய்யறாங்க. அவனோட அரசி அரசி அந்த நாட்டு அரசி வந்து, ஏன்னா அந்த நாட்டுக்கே வந்து உதயகுமரன் வந்து ஒரே ஒரு அரசன் தான், ஒரே ஒரு புத்திரன் தான் அவங்களுக்கு, அந்த நாட்டோட இளவரசன். இப்போ மணிமேகலையரால அவன் வந்து கொலையுட பண்றான். அதனால வந்து இந்த அரசி என்ன பண்றாங்க, சிறையில மணிமேகலையை போட்டு பலவாறு துன்பம் வந்து செய்யறாங்க. அவ அதை எல்லாமே தான் பெற்ற மந்திரத்தாலையும் அந்த அன்பாலையும் அந்த அரசியவும் எல்லாரையுமே திருத்துறாங்க. இதுதான் வந்து மணிமேகலையோட கதை சுருக்கம். அந்த சிறையவே வந்து அப்புறமா அவ வந்து அறைச்சாலையாக மாத்துறாவா. இதுதான் அந்த மணிமேகலையோட கதை சுருக்கம். இப்போ வந்து நம்ம பேசலாம் என் பார்வையில் மணிமேகலை அப்படின்னு. நம்ம வந்து பொதுவா நம்ம தமிழ் இலக்கியத்துல நம்ம மூன்று பெரும் பாத்திரங்களை மட்டும்தான் அடிக்கடி நம்ம பேசுவோம். அது கண்ணகி, கோவலன், மாதவி. இந்த கண்ணகி வந்து தனது கணவனுக்காக நீதிமன்றத்துல போய் நீதியை நிலைநாட்டுறாங்க. அப்புறம் கோவலன் வந்து ஊழ்வினையால வந்து சிக்கி அவரு வந்து கொலை செய்யப்படுறாரு. அவரோட வாழ்க்கை ஒரு பரிதாபமா முடிவடையுது. இந்த மாதவி கலை, செல்வம், புகழ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை வந்து கனவுகள் காணல் நீரா கரைஞ்சு போன ஒரு பெண்ணா அவங்க இருக்காங்க. இப்ப இந்த கண்ணகியோட துயரம், கோவலனோட பரிதாப முடிவு, மாதவியோட வாழ்க்கை சிதைவு, இந்த 3 கோண அலக்கடல் நடுவுல வந்து மணிமேகலையோட வாழ்க்கை. ஒரு பெண் வந்து ஒரு விலைமகளாக பிறந்தா, விலைமகளின் மகளாக பிறந்தால் சமூகம் வந்து அவளை எப்படி பார்க்கும்? அவளின் பிறப்பை வந்து அவளின் வாழ்க்கையை வந்து சமூகம் எப்படி வந்து தீர்மானிக்கும்? இந்த உலகத்தை வந்து அந்த பெண் எப்படி எதிர்கொண்டு இருப்பாள்? அதை சிந்தித்து பார்க்கணும் நம்ம. இப்படிப்பட்ட சூழல்ல இருந்து மீண்டு தன்னையும் உயர்த்தி சமுதாயத்தையும் சீர்திருத்துகிறார். இப்ப அமுத சுரபி அப்படின்ற பாத்திரத்தை வந்து அவ பெற்று அந்த பசியால வாடுற மக்களுக்கு உணவளிக்கிறா. அதனாலதான் அவளை வந்து பசி பிணி என்னும் பாவியதை தீர்த்தோர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து எல்லாரும் புகழ்றாங்க. பெண் துறவியாக பௌத்த சமய கொள்கைகள் எல்லாம் பரப்பி அறமும் கருணையும் நிறைந்த வாழ்க்கையை வந்து மக்கள் கிட்ட வந்து எடுத்து கொண்டு போறாங்க. அவங்க குலத்தொழில வந்து ஏற்க அவ மறுக்கிறா இல்லையா? அப்ப அந்த சமூகம் ஏளனப்படுத்துது, அவமானப்படுத்தி பார்க்குது. இந்த சூழலையும் பெண்கள் வந்து அறிவாற்றலுடன் அறநெறியுடன் வாழ வேணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டியாக மட்டும் அல்லாமல் அவள் ஒரு சீர்திருத்தவாதியாகவும் இருக்காங்க. இப்ப நம்ம வந்து பொதுவா என்ன சொல்லுவோம், ஒரு சொல்லால வந்து சொல்லி யாரையும் திருத்தவே முடியாது இல்லையா? ஒரு மனிதன் வந்து மாறணும்னா அவன் மாற விரும்பணும். இதுதான் நம்மளோட அனுபவம், உலக உண்மையும் கூட இல்லையா? ஆனா மணிமேகலை வந்து இந்த எண்ணத்தையே வந்து மாற்றுகிறாள். அவ என்ன செய்யறா தெரியுமா? இந்த சிறை கோட்டையே அறக்கோட்டமா மாற்றுறாங்க. அதாவது ஒரு சிறைய போயிட்டு அவங்க வந்து ஒரு தர்மசாலையா மாத்துறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒருத்தன்ட்ட போய் திருந்துறியான்னு கேட்டா அவன் திருந்திடுவாங்களா? திருந்தவே மாட்டாங்க அவங்க. இது வந்து அன்னைக்கும் நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சியில இதை பத்தி பேசணும். மணிமேகலையில இந்த வரி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது அருஞ்சிறை விட்டு ஆயிலை உரைத்த பெருந்தவர் தம்மால் பெரும்பொருள் எய்த கரையோர் இல்லா சிறையோர் கோட்டம் அறவோர் காக்கினான் அரசால் வேந்து அப்படின்னு. அதாவது இந்த மணிமேகலை கூறிய அறிவுரையை கேட்ட அரசன் என்ன பண்றாரு, சிறையில இருக்கிறவங்க எல்லாரையும் விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மேலும் இந்த சிறைச்சாலை வந்து அறச்சாலையா மாறட்டும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுகிறாரு, அரசர் ஆணையிடுகிறாரு. அப்ப இங்க என்னது, ஒரு பெண்ணின் சொல் ஒரு அரசனின் ஆணையாக மாறுகிறது. ஒரு பெண்ணின் கருணை ஒரு சமுதாய மாற்றமாக மாறுகிறது. அதனால்தான் சங்க இலக்கியத்தில் இந்த என்ன ரொம்ப மிகுந்த கவர்ந்த பெண் வந்து மணிமேகலை. ஒரு பெண்ணின் பிறப்பு அவளின் உயரத்தை வந்து தீர்மானிக்காது. அவளின் சிந்தனை தான் அவளின் உயரத்தை தீர்மானிக்கிறது. அதற்கான அழகான உதாரணம் மணிமேகலை. சீர்திருத்தவாதியாக, துறவியாக, பசிப்பினி போக்கும் அறநாயகியாக, சமுதாய பெண்களுக்கு வழிகாட்டியாக, இத்தனை பெருமைகளையும் தமிழ் இலக்கியத்தில் நான் கண்ட ஒரே மகளிர் மணிமேகலை. இங்க இன்னொரு அற்புதமான ஒரு விடயத்தை நாம வந்து கவனிக்கணும். பொதுவா வந்து உலக இலக்கியங்களிலும் கதைகளிலும் இன்றைய திரைப்படத்துல கூட நம்ம வந்து ஒரு கதையை முன்னெடுத்து செல்றோம் அப்படின்னா
தலைவனாக தான் இருப்பான். ஒரு ஆண் நாயகனை தான் மையமாக கொண்டு கதை வந்து நகரும். ஆனால் ஒரு பெண்ணை மட்டும் தலைவியாக கொண்டு இயங்கும் காப்பியம் மணிமேகலை. அதனால்தான் நாம பெரும்பாலும் பேசும் கண்ணகி, கோவலன், மாதவி ஆகியோருக்கு அடுத்ததாக அல்ல, அவர்களை தாண்டி பேச வேண்டியவர் சமுதாய சீர்திருத்தவாதி மணிமேகலை. கண்ணகி நீதிக்காக போராடினாள், மாதவி வாழ்க்கையின் ஏக்கத்தை உணர்ந்தாள். ஆனால் மணிமேகலை தன் இன்னல்களை மட்டும் அவள் சிந்திக்காமல் சமுதாயத்தின் இன்னல்களையும் கலையும் அறமகளாக அவ வந்து உருவெடுக்கிறாள். மணிமேகலை ஒரு காப்பிய நாயகி மட்டுமல்ல, 2000 ஆண்டுகள் கடந்தும் ஒரு சமூக புரட்சியின் தொடக்கமாக நம்மோட இன்னும் வந்து உயிர்ப்போட இருக்கிறாங்க. நன்றி. இப்படி சிறப்பு மிக்க தலைவி மணிமேகலையை மணிமேகலையை பத்தி மாணவர்கள்லாம் வந்து கருத்துக்களை கேட்க பேச போறீங்க அதை அப்படின்றதுனால அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். முதல் பேச்சாளரா நம்ம வந்து அவங்கதான் முதல்ல நான் பேசிடுறேன் அப்படின்னாங்க. செல்வி மாதவி மனோகர் வந்து தன்னோட கருத்துக்களை பகிர அன்போடு அழைப்போம் அவரை. நன்றி. நான் பேசுறது கேட்டுச்சு தானே? கேட்டுச்சா சார்? மாதவி, அனைவருக்கும் வணக்கம். முகத்தை காணுமே. வணக்கம். முகத்தை காட்டலாமே. கேக்குதா? கேக்குது. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் சவுண்ட் கொள்கிறேன். கொஞ்சம் குறைவா இருக்கு மாதிரி இருக்கு. அப்படியா? கேக்குது, ஆனா கொஞ்சம் குறைவா இருக்கு. ஹலோ, ஹலோ. கேக்குது கேக்குது. பேசலாமா டீச்சர்? பேசலாம் பேசலாம், கேக்குது. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேண்டுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேண்டுமடி. ஸோ இந்த வரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெண்கள் எல்லாரும் மென்மையானவர்கள், அமைதியானவர்கள், சாதுவானவர்கள். ஆனால் நம்மளுக்கும் ஒரு அஞ்சா நெஞ்சம், ஒரு வீரம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் மணிமேகலை. அவரை பற்றி தான் வந்து சில கருத்துக்களை இப்போ நான் வந்து பதிவு செய்ய வந்திருக்கேன். உங்களுக்கு புரியுது என்னன்னு? எல்ல விலை எவ்வளவு ஏறி இருக்கு பாருங்க. 70 வெள்ளிக்கு 45 வெள்ளி உங்களுக்கு என்ன அவன் கொடுக்குறான். யாரோ பேச இது பண்ணிருங்க. மணிமேகலை என்ற காப்பியம் வந்து 2000 ஆண்டுக்கு முன்பே வந்து நம்ம பெண்கள் வந்து எப்படி வீரமா இருக்கணும், எப்படி வந்து ஒரு இலக்கை நோக்கி வந்து அவங்க போனோம், நல்ல ஒரு சுயமரியாதையோடு தைரியமாக ஆழ்ந்த அறிவை வந்து கத்துக்கிட்டு அந்த அவங்களோட இலக்கை வந்து எப்படி அடையணுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா வந்து இருந்திருக்கு. அதை வந்து நம்ம பார்த்து பின்பற்றணும். இப்போ நான் என்னோட கண்ணோட்டத்தில் பார்த்த வரைக்கும் மணிமேகலை வந்து ஒரு சுயமரியாதை மிக்க, ரொம்ப சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு பெண்மணியாக வந்து எனக்கு தெரியுறாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எது செய்யறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நம்ம அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் வந்து மணிமேகலை ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் உள்ள ஒருத்தவங்களா இருந்திருக்காங்க. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ அவங்களோட குலத்தொழில் வந்து நடனம் ஆடுறது. அவங்க பாட்டியாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே நடனம் ஆடினவங்க. அப்போ இவங்களையும் வந்து அந்த தொழிலே செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வற்புறுத்துறாங்க. ஆனால் இவங்களோட இலக்கு வந்து எப்படியா இருந்துச்சுன்னா, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், துறவியாகணும் அப்படின்றது இவங்களோட எண்ணமாக இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து இதுதான் அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு. அதை வந்து அவங்க தைரியமாக வந்து வெளியில் சொன்னாங்க. தைரியமாக அதை அவங்க வந்து வெளியே சொல்லி அந்த அவங்க குல வழக்கத்தை வந்து செய்யறதுனால அது அவங்களுக்கு ஒரு மானக்கேடாக அவங்க வந்து நினச்சாங்க.
அப்போ அவங்க சுயமரியாதையை காத்துக்கிறதுக்கு அந்த நடனம் ஆடும் தொழிலில் அவங்க போகல. ஸோ இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க வந்து அவங்க சுய ஒழுக்கம் சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன். ரெண்டாவதாக பார்த்தோம்னா, இந்த உதயகுமரன் வந்து அவங்க மேலே ரொம்ப காதலாக இருந்தார். அந்த பட்சத்தில் இப்போ இவங்க வந்து ஒரு சாதாரண நடனம் ஆடுற குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். இவங்க நினச்சிருந்தா அவர் அவரோட விருப்பத்துக்கு செவி சாய்த்து ஒரு அரசகுமாரியாக இருந்திருக்கலாம். ஆனால் வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க செய்யலை. அவங்க வந்து அவங்களோட இலக்கு என்ன, ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அவங்க துறவி ஆகணுன்ற அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களோட விருப்பத்தில் அவங்க வந்து அவங்க அந்த காதலுக்கு வந்து வெறுப்பு தெரிவித்தாங்க. ஸோ இங்கேயும் வந்து அவங்க ரொம்ப ஒரு ஒழுக்கமானவங்க, சுயமரியாதையை வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத வந்து பார்க்க முடியுது. அடுத்தபடியாக அந்த உதயகுமரன் இறந்துடுறாரு. அவர் இறந்துட்டோன்னே இவங்க தான் கொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் போட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க, விஷம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் கெட்டவங்கள்லாம் அனுப்பி மானப்பங்கப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பல சூழ்நிலைலாம் அங்கே ஏற்படுது. அப்படி இருந்த போதிலும் அதுலேருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க மணிமேகலை. எப்படின்னா அவங்க பல வித்தைகளை வந்து மந்திரம் வித்தைன்னு பல மாதிரி அவங்க கற்று வச்சு அவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனாலும் அப்போ அங்கே போயிட்டு அந்த இளவரசிக்கு அந்த அரசிக்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்கன்னு அவங்க கெஞ்சலை. அவங்க தனக்குத்தானே சில திறமைகளை வளர்த்துக்கிட்டு அவங்க அதுலேருந்து வெளியாயிடுறாங்க. ஸோ இந்த அவங்க அங்கேயும் அவங்க வந்து சுயமரியாதையை வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க போய் கெஞ்சலை. ஸோ இப்படி வந்து பார்க்க முடியுது மணிமேகலை. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன பார்க்க முடியுதுன்னா, பொதுவாக இந்த ஒரு சுயமரியாதை ஒழுக்கன்ற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வேலை இடத்துலையும் சரி, ஒரு வீட்டிலையோ சரி, எங்கேயுமே நம்ம எங்கே ஒரு இப்போ பெண்களை பற்றி சொல்கிறோம், நம்ம எங்கே இருந்தாலும் வந்து நம்ம தன்மானம் சிதையாமல் பார்த்துக்கணும். தன்மானத்தை வச்சுட்டு அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அது நல்ல விஷயமா எனக்கு படலை. நம்மளோட வெற்றி வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம திறமையை வச்சோ இல்லை இவங்க வந்து நல்ல ஒரு லட்சியவாதி அப்படின்றத வச்சோ வந்து நம்ம வெற்றி இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி தன்மானத்தை வச்சு ஒருத்தவங்க கூட சிரித்து பேசி உரசி பேசி வந்து வர்ற வெற்றி வந்து அது சரியா, அது நல்லதில்லை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அடுத்தபடியாக நான் மணிமேகலையை பார்க்கும்போது அவங்க ரொம்ப துணிச்சல் மிக்க பெண்ணாக வந்து என் கண்ணுக்கு தெரிகிறாங்க. அவங்களுக்கு வந்து எதுக்குமே வந்து பயம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ அவங்க ரொம்ப ஒரு அழகான பெண், உடல் வலிமைன்றது அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லலை, மேபி அதிக அளவில் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து எப்படி துணிச்சலாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட மன வலிமை, அதாவது அவங்களோட உள் மன வலிமை வந்து மிக அதிகமாக வந்து இருந்துச்சு. அதுதான் வந்து காரணம். சொன்ன மாதிரி இவங்க வந்து ஆடல் குலத்தில் அந்த கணிகை குலத்தில் வந்து பிறந்திருந்தாலும் எனக்கு வேணாம், எனக்கு அந்த வேலை வேணாம், நான் வந்து இது பண்ண போகிறேன், நான் துறவியாக போகிறேன்ட்டு முடியை வந்து மொட்டை போட்டு துறவியாக வந்து அவங்க மாறி இருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவங்களோட துணிச்சல் வந்து வெளிப்படுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க பயத்தை அதாவது பயத்தை போக்குறதுக்கு, அவங்க துணிச்சலாக மாறுறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அறிவை வளர்த்துருக்காங்க. போய் ஒருத்தவங்களை குத்துறதுன்றது ஒரு துணிச்சல், இன்னொன்று மூளையில் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்குன்றது ஒரு துணிச்சல். அப்போ அவங்க அறிவை வளர்த்துருக்காங்க. எப்படி வளர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மந்திரம் கலைகள் யுக்திகள் அப்படின்னு பல விஷயத்தை வந்து அவங்க வந்து கற்றுருக்காங்க, கையாண்டிருக்காங்க. அதனால் வந்து அவங்க ரொம்ப துணிச்சலாக இருந்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு அவங்க ஏதோ ஒரு ஞானத்தை தேடி ஏதோ ஒரு சுடுகாட்டில் போய் தியானம் பண்ணும்போது ஏதோ பேய்லாம் வந்து பேசியிருக்கு. ஆனால் அவங்க அதை பார்த்து பயப்படலை, ஞானத்தை மட்டும் தேடிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஒரு மன உறுதி உள்ளவங்களா வந்து இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த உதயகுமாரன் வந்து அவர் ஒரு இளவரசன்றனால அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கும். அதிகாரம் இருக்கும்போது அவர் பல மாதிரி இது பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க வந்து குலையலை. சரி, அவரை போய் இது பண்ணிடுவோம், கல்யாணம் பண்ணிக்குவோமோ இல்லை பயந்தோ அவர் பின்னாடி வந்து அவங்க போல உறுதியாக வந்து அவங்களோட அந்த துறவியாக அவர் அந்த நோக்கத்திலே வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம பொதுவாக இப்போ என்ன பார்க்குறோன்னா, இதில் என்ன தெரிய வருதுன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும், பல விமர்சனங்கள் வரும், பல விஷயம் நம்ம செய்யும்போது
பல மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதுவும் பெண்களுக்கு வந்து பல மாதிரி சிக்கல்கள் வரும். அதை வந்து நம்ம ஒரு ஏணிப்படியா பார்க்கணுமே தவிர ஐயையோன்ட்டு பயந்து ஓடக்கூடாது. அது அப்புறம் கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, மணிமேகலை வந்து ரொம்ப ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு பெண்ணா வந்து இருந்திருக்காங்க. இப்ப எப்படின்னா, அவங்க கிட்ட அட்சய பாத்திரமே வந்து கிடைச்சிருக்கு. அது அது என்ன கேட்டாலும் கொடுக்குன்ற மாதிரியான ஒரு அட்சய பாத்திரம் கிடைச்சிருக்கு. இப்ப பொதுவா இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில பார்த்தோம்னா, மக்கள் வந்து தானம், ஏழைக்கு சோறு போடணும் 10 வெள்ளி கொடுங்கன்னுவாங்க. ஆனா அவங்க ஒரு 8 வெள்ளி அவங்க பாக்கெட்ல போட்டுட்டு 2 வெள்ளிக்கு தான் சோறு. இதாவது எல்லாரையும் சொல்லல, சிலர் வந்து அப்படி இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இவங்களுக்கு அட்சய பாத்திரமே கிடைச்சிருக்கு. அவங்க ஒரு சுயநலமா அதை அவங்களே வச்சுக்கிட்டு அவங்க நலனுக்கு வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அதை அவங்க வந்து செய்யல. அவங்க வந்து ஏழை எளியோருக்கு தேவைப்படுறவங்களுக்கு வந்து அந்த அன்னம் அளிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சமூக அக்கறையை வந்து வெளிப்படுத்துது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளும் அப்படிதான். நம்மளுக்கு ஒரு பணபலம் கூடையா இருக்கு, ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வேண்டியதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து குடுக்கலாம். தேவைப்படுறவங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். இதுதான். அதனால மணிமேகலை வந்து இப்படி பல சிறந்த நிறைய விஷயம் இருக்கு. நான் இவ்வளவுதான் வந்து ஷேர் பண்றேன். மணிமேகலை வந்து நல்ல இந்த அவங்க கிட்ட இருக்கிற இந்த ஈகை குணத்தை வந்து நம்ம வந்து கத்துக்கணும். கத்துக்கிட்டு அதையும் நம்ம வந்து வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக ஒரு நான் எழுதின கவிதை இல்லை, ஒரு கவிதை படிச்சு இந்த உரையை முடிக்க விருப்பப்படுறேன். கணிகையர் குலத்தின் மரபை உடைத்தாய், கற்பனை கடந்த துணிச்சல் கொண்டாய், ஆடல் அழகை அறமாய் மாற்றினாய், அமுத சுரபியில் பசிப்பினி போக்கினாய், இளவரசன் ஆசையை துச்சமாய் எண்ணினாய், அறிவு சுடரால் அறியாமையை வென்றாய், சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்கினாய், பெண்ணின் பெருமையை உலகிற்கு காட்டினாய், துறவு வாழ்விலும் தொண்டு செய்தாய், தூய சிந்தனையால் ஞானம் அடைந்தாய், இக்கால பெண்ணின் ஊக்கத்தின் ஊற்றே, காலம் கடந்த புரட்சியின் சுடரே. நன்றி, வணக்கம். கேட்கல. சிறப்பு சிறப்பு, ரொம்ப சிறப்பாக இருந்தது. சிறப்பா இருந்துச்சு. மணிமேகலை இங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்க கவிதையை கேட்டு. அப்புறமா கருத்து எல்லாரும் பேசலாம். மாதவி கருத்தை பத்தி எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். சரியா? அடுத்து வருகையாளர் யார் வரீங்க? புனிதா. நான் பேசுறேன் ஆசிரியை. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புனித மலர் சுப்பிரமணியம். முதல்ல என்ன சொல்றேன்னா, இதான் என்னோட முதல் தடவை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பேச்சாளர்களாக பேசுறேன். இதுக்கு முன்னால பேசின அக்கா மாதவி அவங்க ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவங்க அளவுக்கு நான் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகல. என்னோட அளவுக்கு சிறிதா ப்ரிப்பேர் ஆனா அவங்க சொல்றதை நல்லா கேட்டுட்டு அடுத்த வாட்டி இன்னும் நல்லா செய்வேன்னு நம்பிக்கை இருக்கு. சோ இந்த வாட்டி நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அவங்கள மாதிரி நீளமாலாம் இல்ல, சுருக்கமா தான் என்னோட கருத்துக்கள் சொல்றேன். முதல்ல என் பேர் வந்து புனிதமலை சுப்பிரமணியம். நான் சிமஞ்சியில இருந்து வருகிறேன். என்று நான் மணிமேகலை காப்பியம் பற்றி என் பார்வையில் சில கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். அதுக்கு முன்னால கதை சுருக்கம் வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வந்து சுருக்கமாக இந்த காப்பியத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா, மணிமேகலை காப்பியம் வந்துட்டு கருணை, துறவு மற்றும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை சொல்லும் ஒரு முக்கியமான தமிழ் காப்பியம்னு நான் இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன். ஓகே. மணிமேகலை காப்பியம் தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. இந்த காப்பியம் மனித வாழ்க்கையில் முக்கியமாக அருள், கருணை, தானம் போன்ற நல்ல பண்புகளை எடுத்து காட்டுகிறது. இந்த காப்பியத்துல உலக இன்பங்களை விட அறமும் ஆன்மீக வாழ்க்கையும் முக்கியம் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது இந்த காப்பியத்துல இருந்து. இந்த காப்பியத்தோட நாயகி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்கதான் மணிமேகலை. அவங்க ரொம்ப கருணை உள்ள கொண்ட பெண். உலக வாழ்க்கையை விட்டுட்டு பௌத்த சமயத்தை ஏற்று பிறருக்கு உதவும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றார். ஏன்னா இந்த மாதிரி வந்து எந்த பெண்களும் வந்துட்டு டக்குன்னு உலக வாழ்க்கையை விட்டுட்டு டக்குன்னு வந்துட்டு எந்த சமயத்திலயும் சேர மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட வந்து ஒரு சிஸ்டத்துல வந்திருக்கோம்.
பிறந்துட்டோன்னே நம்ம பிறந்தோடனே நம்ம அம்மா அப்பா நம்மளை படிக்க வைப்பாங்க, நம்ம நல்லா படிக்கணும், எல்லாத்துல எடுக்கணும், அப்புறம் வேலைக்கு போனோம், நல்லா வேலை தேடணும் பண்ணணும், அப்புறம் கல்யாணம் பண்ணோம், அப்புறம் ஓடி நம்ம பிள்ளை பார்த்துக்கணும், அந்த பிள்ளையை நல்லா படிக்க, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துலதான் முக்காவாசி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எதுலயோ சில பெண்கள் தான் வெளியே வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஆன்மீகம், துறவு வாழ்க்கையெல்லாம் மேற்கொள்றாங்க. ரொம்ப சில பேர் இப்ப நம்ம மேரி அந்த கிறிஸ்தவ இதுல எல்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அவங்களெல்லாம் எத்தனையோ பேருக்கு அவங்க எல்லா வாழ்க்கையும் வேணான்னு சொல்லி நம்மள மாதிரி ஜுவல்லரி உடைய மாட்டாங்க, நம்மள மாதிரி பாட்டு பாடுறது, டிவி, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி மாதிரி தான், மூன்றாம் மனுஷால் மாதிரி தான் பழகுவாங்க. சோ ஒரு சிலர் ஒண்டிதான் வந்து இந்த துறவு வாழ்க்கையை வந்துட்டு மேற்கொள்ளுவாங்க. ரொம்ப சில 10ல இருக்கிற லட்சத்துல எத்தனையோ பேர் நம்ம எண்ணி சொல்லலாம் யார் யார் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளும். இப்ப இந்த காலகட்டத்துல எத்தனை பேர் அந்த மாதிரி வாழ்க்கைய வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நல்லா ஆராய்ச்சி. ஏன்னா இப்போ உள்ள வாழ்க்கையில சாரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உள்ள வாழ்க்கையில வந்து துறவு வாழ்க்கையை வேற நிறைய பேர் சிங்கிள் மாதிரா தான் ஆகுறாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில இருந்துதான் நிக்கிறாங்க, துறவு வாழ்க்கை அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சோ வந்துட்டு இந்த மாதிரி மணிமேகலை மாதிரி ஒரு சிலர் பேர் தான். சோ அவங்களோட வாழ்க்கையை வந்து மனித நேயத்தையும் தியாகத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க, அவங்கள பெரிய அழகி, அவளோட நடன கலை தெரியும், அவங்களோட அழகுக்கும் அவங்களோட திறமைக்கும் அவங்க இன்னும் எப்படியோலாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இல்ல இது வேணாம், இந்த துறவு வாழ்க்கை தான் மேற்கொள்ளணும்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்த காப்பியத்துல வந்துட்டு முக்கியமான இன்னொரு கருத்துனா பசி தீர்க்கும் ரொம்ப முக்கியமானது கூறப்படுகிறது. யாரேனும் பசித்திருக்கும் போது அவர்களுக்கு உணவு கொடுத்து உதவுவது பெரிய அறம் என்று இந்த காப்பியம் சொல்லுகிறது. சில பேர் ரத்த தானம் சிறந்தது சொல்லுவாங்க, சில பேர் அன்னதானம் சிறந்தது சொல்லுவாங்க, நிறைய தானம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தானமும் சிறந்த தானம் தான். அந்த அந்த நேரத்துல அந்த மக்களுக்கு நம்மளோட நம்ம முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அந்த செஞ்சாலே சிறந்த தானம் தான். அவங்களுக்கு அந்த நேரத்துல ரத்த உதவி வேணும்னு ரத்த தானம் செஞ்சாலே சிறந்த தானம் தான். உணவு கொடுத்தாலும் சிறந்த தானம் தான். சோ எல்லாமே சிறந்ததுதான். எதுவுமே நம்ம வந்து கம்பேரிசன் பண்ண முடியாது, இந்த தானம் தான் பெருசு, இந்த தானம் தான் பெருசுன்னு. இதுல வந்துட்டு என்ன, இந்த காப்பியத்துல என்ன காமிக்கிறாங்கன்னா பசி தீர்க்கும் தானம் தான் பெரிய தானமா காமிக்கிறாங்க. சோ அது போல வந்துட்டு மணிமேகலை காப்பியத்துல வந்துட்டு சமூக சமத்துவம் பேசுகிறாங்க. எல்லா மனிதர்களும் சமம், அனைவரிடம் அன்பையும் கருணையும் காட்ட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. இப்ப இந்த அன்பும் கருணையும் இப்ப நம்மளோட சொசைட்டில வந்துட்டு, இப்ப நம்ம சமுதாயத்துல வந்து இந்த அன்பும் கருணையும் வந்துட்டு ஏறிக்கிட்டே போல, ரொம்ப குறைஞ்சுக்கிட்டு தான் வருது. ஏன்னா நாளுக்கு நாள் வந்துட்டு இவங்களை இங்க கொலை பண்ணிட்டாங்க, இவங்களை அடிச்சுட்டாங்க, அவங்களை அடிச்சுட்டாங்க, இவங்க சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க, இவங்க அவங்கள கத்தியில கொண்டுட்டாங்கன்னு சொல்லிதான் வருது தவிர இங்குள்ள இந்த நகரியில இருக்கிறவங்க எல்லாம், இந்த ஜோஹர் நகரியில இருக்கிறவங்க, இந்த ஸ்லாங்கோ நகரியில இருக்கிறவங்க ரொம்பலாம் எல்லாமே அன்பாவே இருக்கிறாங்க, ரொம்ப கருணையான நகரின்னு சொல்லி எதுவுமே வந்துட்டு அது மாதிரி பிரிச்சே பார்க்க முடியல. இப்ப எந்தெந்த நகரியில வந்துட்டு அன்பும் கருணையும் இல்லை, எந்தெந்த நகரியில வந்து கொலைகேஸ் ரொம்ப கூடியா இருக்கு, அன்பு காட்டுறது குறைஞ்சிருக்குதான் நம்மளால பார்க்க முடியுது. கருணை ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. நான் இது வந்து நம்ம வந்துட்டு இந்த உண்மையை வந்து நம்ம எல்லாருமே ஏத்துக்கணும். அன்பும் கருணையும் குறைஞ்சுதான் போயிருக்கு. ஒரு 10 பேரை கூப்பிட்டு நம்ம வந்துட்டு சுவை பண்ணாலே அதுலயே கண்டுபிடிச்சிடலாம் அன்பும் கருணையும் இப்ப எவ்வளவு குறைஞ்சிட்டு போறதுன்னு. ஏன்னா நம்ம இப்ப சமூக வலைத்தளத்திலேயே பார்க்கலாம், ரொம்ப அளவே சண்டை சச்சுரு, அன்பும் கருணையும் கொடுங்கன்னு எல்லாரும் கூச்சலிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க போடுற சண்டையில இந்த அன்பும் கருணையும் கொடுங்கன்னு சொல்றது அந்த வார்த்தை வந்து யாருக்கும் விளங்காம குறைஞ்சு போயிடுச்சு. அது விளங்கவே மாட்டுது. அந்த சத்தத்துல அன்பு கொடுங்க கருணை யாரோ எங்கேயோ கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதை இங்க சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அன்பு கருணையும் அந்த வார்த்தை அது அப்படியே பண்ணி குறைஞ்சு குறைஞ்சு போயிருது. சோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை நோக்கிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம பார்க்கும்போது என்னன்னா, மணிமேகலை போன்ற பெண்கள் சமூகத்திற்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவங்களோட தைரியம், கருணை, தியாகம் இதெல்லாம் அவங்ககிட்டதான் இருந்துச்சு. இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்களுக்கு வந்து சமூகத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த காவியம் நமக்கு காட்டுகிறது. சோ எல்லா பெண்களும் உலக மகளிர் தின அன்னைக்குன்னு இல்ல, எல்லாமே அப்பப்ப வந்து நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்பப்ப இந்த மாதிரி ஒரு காப்பியத்தை எடுத்து நம்மளே படிச்சு நம்மளே வந்துட்டு நம்மளுக்குள்ளாரே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன் கொண்டு வரணும். இறங்கி எப்பயுமே வந்துட்டு ஒரு சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோட நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்களை விட்டு கொடுத்து வாழ்னா இப்ப இன்னைக்கு நம்ம பாக்கலாம்னா, இவ்வளவு மகளிர்ல நம்ம 24 பேர் தான் வந்திருக்கோம். 24 பேர்ல எவ்வளவு குறைவு. ஆசிரியர் எவ்வளவு பேர் கூப்பிட்டாங்க வாங்க, ஆனா எல்லாரும் வந்துட்டு அவங்களே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. யாரையும் நான் தப்பு சொல்லல. ஏன்னா பிள்ளைங்க அதான் சொல்றல, ஒரு சிஸ்டம்குள்ள மாட்டிக்கிட்டனால ஒதுக்க முடியல. இப்ப இந்த நேரத்துல சொன்னா
கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு 5 நிமிஷமாச்சும் ஒதுக்கி நம்மள ஒரு ஒதுக்கி வரணும். ஒதுங்க வரலன்னா நம்ம வந்து காத்துக்கிட்டே இருக்க முடியாதா? கடவுள் ஒதுக்கு டைம் கொடுப்பாரு. கடவுள் வந்து கடவுள் போன் அடிச்சு நாளைக்கு சொல்ல மாட்டாரு, ஓகே புனிதா நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கு, நீ வந்து உன் சொந்தத்தை மீட் டைம் பாச்சுக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளாவே தான் ஒதுக்கிக்கணும். இதெல்லாம் நம்மளா மின் வந்து பேசணும். இல்ல கணவர் வச்சு சொல்லிடுவாரு, மாமியார் வச்சு சொல்லிடுவாரு. ஏன்னா நம்ம 2026 இருக்கோம் தவிர நம்ம 1006 இல்ல 2026 இருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்காக எல்லாருமே செய்யலாதான், பிள்ளைங்களாதான் வாழ்க்கைன்னு இருக்கலாம் தான். ஆனா அந்த பிள்ளைங்களோட நம்மளோட தேவை வந்து பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு வயசு வரைக்கும் தான், 18 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேல வந்து அவங்களால இண்டிபெண்டா இருக்க முடியும். அதுக்கு மேல நம்ம அம்மா சாப்பிட்டியாமா சாப்பிட்டீங்கன்னா பிள்ளைங்களே ஒரு கட்டத்துல கடுப்பாய் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா எனக்கு சாப்பிட தெரியுமா, நான் வந்து சின்ன பிள்ளை இல்ல, எனக்கு சாப்பிட தெரியும் அப்படின்னு. அந்த நேரத்துல வந்துட்டு ஐயோ நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்த்து இப்ப பாத்தியா நான் யாரோட உனக்கு ஆச்சு, உனக்காக நான் எவ்வளையோ வந்து நான் விட்டு கொடுத்து வாழ்ந்தேன், இப்ப பாத்தியா ஒண்ணுமே இல்லை, நீயும் பேச மாட்டேற, கணவரை பேச மாட்டேற, யாருமே அந்த நேரத்துல நம்ம வந்துட்டு வருத்தப்படும் போது ரொம்ப காலம் கடந்து போச்சு. டூ லேட் அது நம்ம பிள்ளைங்களே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள வந்து இண்டிபெண்டன்ட் நம்ம அதுக்காக தானே வளர்க்குறோம் பிள்ளைங்கள. நீ வந்து இண்டிபெண்டா இருக்கணும், அம்மா கிட்டே இருக்கக்கூடாது, உனக்கு சொந்தமா. சோ 18 வயசு மேல அவங்களுக்கும் படிப்பு இருக்கும், அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் வந்து அசைன்மெண்ட் அந்த இதுல பிஸி ஆயிருவாங்க. சோ அந்த நேரத்துல வந்து நம்ம கூட பேசணும்னு சொல்லி அம்மாங்களும் எதிர்பார்க்க கூடாது. சோ அப்ப வந்துட்டு அவங்க இப்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளோட தேவை அவசியம். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க வாழ்க்கைக்கு போயிட்டாங்கன்னா அந்த நேரத்துல ஒண்டியா இருக்கும்போது நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம கிட்ட நம்ம ஒண்ணுமே படிக்கல, நம்மளுக்குதான் ஒண்ணுமே செய்யலையே. நம்மளுக்குன்னு சொல்லி 4 ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா குடும்ப பிள்ளைங்களே வாழ்ந்துட்டோம். நம்மளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டோம், இல்ல இன்னைக்கு என் பிள்ளைக்கு டியூஷன், நான் போயிட்டு பிள்ளைக்கு டியூஷன் நான் அவர் வீட்டுக்கு வந்துருவாரு, நான் சாப்பாடு தரணும், இல்லைன்னா அவர் பசியில இருப்பாருன்னு. ஆனா ஒரு கட்டத்துல அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருப்பாரு. பிள்ளைங்க ஃப்ரெண்ட் நம்ம தான் ஒண்டியா இருப்போம். நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, இந்த திறமையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. சும்மா செவுத்த பார்த்துட்டு நம்ம வளர்ந்துகிட்டு இருந்தா கூட பிள்ளைங்க என்ன வந்து சொல்லுவாங்கன்னா, ஏன் அழுவுற, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வா, இப்ப சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வாமான்னு இப்ப சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப காலம் கடந்து போச்சு. சோ நம்ம பெண்கள்லாம் வந்துட்டு குடும்ப வாழ்க்கை அதெல்லாம் தப்புன்னு சொல்ல, ஆனா பிரிச்சுக்கணும். ஏன்னா ஒரு கட்டத்துல போகும்போத வந்துட்டு பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையை நோக்கி அவங்க நடந்து போயிடுவாங்க. நம்மளோட துணை தேவை இருக்காது அவங்களுக்கு. அவங்களே தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா உலகம் வந்து அவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளே 24 மணி நேரமா தாங்கிட்டு இருக்கோம். நம்மள எதிர்பார்க்க கூடாது. நம்மளும் அந்த பிள்ளைங்களை ரொம்ப இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்காக நம்ம நேரத்தை செலவழிச்சு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டோமா பிள்ளைங்கள, நாளைக்கு அதை நம்ம நேரம் நம்ம சொல்லிடணும், அம்மா இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு படிக்க போறேன், இன்னைக்கு நீ சொந்தமா படிச்சுக்கோமா. அது மாதிரி சொல்லி நம்ம ஒரு நாள் ஒதுக்கிடணும். வாரத்துல ஒரு நாள் ஒதுக்கி இது நம்ம நாள். சோ அது மாதிரி நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, குடும்பமும் இருக்காங்க, நம்மளால பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாருமே உணர்ந்து வெளியே வந்தா நல்லது. இல்லைன்னா வந்துட்டு பின்னால அழுவும் போது ஐயோ பிள்ளைங்களா கை விட்டுருச்சுன்னு சொல்லி பிள்ளைங்களை தப்பு சொல்லி தப்பு வந்து இவங்க மேலதான், பிள்ளைங்க மேல இல்ல. அடுத்து வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இந்த மணிமேகலை மறுபடியும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா கருணையே தியாகம் தான். இதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த தியாகம்லாம் வந்து நல்ல தியாகம் இருக்கு. இவங்களோட தியாகம் இதுல என்னன்னா இவங்களோட ஒரு அவங்களோட வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக யார் பசி பிணியில வராங்களோ அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு அறம் கொடுத்து செயல்படுத்தணும்னு சொல்லி அந்த தியாகத்தை தான் இதுல ரொம்ப சிறப்பா காமிக்குது. அவங்க வந்து மத்தவங்களோட துயரத்தை உணர்ந்து அவங்களுக்கு உதவணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. நல்ல எண்ணத்தை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. சோ இதுல இருந்து வந்துட்டு இந்த காப்பியத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நல்ல மனிதராக எப்படி வாழணும்னு சொல்லி ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கு. இந்த ஒரு சிறந்த இலக்கியமாக வழிகாட்டியா இருந்திருக்கு. சோ மணிமேகலை போல கருணை, தைரியம் மற்றும் தியாகம் கொண்ட பெண்கள் சமூகத்திற்கு ஒளிகாட்டும் விளக்காக உள்ளனர். அது மாதிரி இன்னும் நிறைய விளக்குகள்லாம் வந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நேச்சுரலான விளக்கு, லைட் விளக்கோட எலக்ட்ரிக்கல் விளக்கோட உண்மையான விளக்கு வரணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். இன்னமும் இந்த நேரத்துல என்ன சொல்லிக்க வரேன்னா அறமே துணை. இந்த காப்பியத்துல வந்து அறமே துணை பத்தி பேசியிருக்காங்க. என்னதுன்னா வந்து உலக வாழ்வு வந்து நிலையற்றது என்ற உண்மையை உணர்ந்தவர்கள் காலம் கடத்தாமல் நல்லறங்களே செய்வார்கள். இன்று போகட்டும் நாளைக்கு செய்வோம், பரவாயில்ல இன்னைக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டோம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்னைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு இல்ல அடுத்த கிளாஸ்ல கலந்துக்குவோம், இந்த வாட்டி எல்லாம் ஃபங்க்ஷன் டைமு இதெல்லாம் கலந்துக்க முடியாது, இந்த 3 மாசம் ஃபங்க்ஷன், ஆடி மாசம் வந்துருச்சு, கோயிலுக்கு போறதுக்கே சரியா இருக்கும், பரவாயில்ல அடுத்த கிளாஸ்ல கலந்துக்குவோம், அடுத்த கிளாஸ் வந்து ஏகாதசி தான், அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்துட்டு வேற எதாச்சும் ஆயிரும், யாராச்சும் வீட்டுல இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, அதே மாதிரி போயிடும். சோ இன்று போகட்டும் நாளை செய்வோம் என்று காத்திருக்க மாட்டாங்க. நல்வினைகளை செய்தவர்கள் செல்வராக பிறந்து சிறப்புவர், தீவினைகளை செய்தவர்கள் ஏழையாக பிறந்து ஏக்கம் உருவார்கள். அந்த காலத்துல வந்து இந்த காப்பிய காலத்துல இருந்து அந்த மணிமேகலை காலத்து மக்கள் நம்பிக்கை என்னன்னா வந்துட்டு யாரு இன்னைக்கு நிறைய தானம் செய்யறாங்களோ அடுத்த வாட்டி வந்து அடுத்த பிறவிலே வந்து அவங்க வந்து ரொம்ப ரிச் பீப்புளா பிறப்பாங்கன்னு.
யாரு வந்துட்டு இதெல்லாம் நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாழ்க்கையில வந்துட்டு ஏழைகளா பிறந்து இந்த செல்வர்கள் வீட்டு வாசல்ல வந்து ஏழைகளாவே நிப்பாங்களாம், காசு கொடுங்கன்னு. அவங்களோட நம்பிக்கை இப்பயும் இந்த நம்பிக்கை வந்து நம்ம நிறைய நம்மளுக்கும் இந்த நம்பிக்கை இப்போ வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் சொசைட்டில. எப்பவே சொல்லுவாங்களே, இன்று இன்று நினைத்து இன்றே செய் நாளைன்னு சொல்லி வெயிட் பண்ணாதுன்னு. சோ இன்னைக்குல இருந்து நம்ம என்ன வரோம்னா, ஒரு பெண்களும் வெளியே வந்து அவங்களுக்குன்னு சொல்லி டைம் ஒதுக்கி பெரிய மணிமேகலை மாதிரி யாரும் தியாகம்லாம் பண்ண சொல்லல, துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் சொல்லல, அந்த மாதிரி எல்லாம் யாருமே வற்புறுத்தல, அது அவங்க விருப்பம். ஆனா கொஞ்ச நேரம் வெளியே வந்து இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லி டைம் எடுத்தாதான் அப்ப அவங்கள இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாதான் நம்மளோட இதுக்கு மேல நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்ய நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம நிகழ்ச்சிக்கு கலந்துக்காம நம்மளுக்கு தெரியாது. இப்ப இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம ஆசிரியர் சொல்றாங்க, அடுத்த வாரம் வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கு, நல்லா கோலம் போடுவீங்களா, எங்க கோலம் போட வந்து பிள்ளைங்க எல்லாம் வராங்கன்னு. சோ நம்ம 4 பேத்துக்கு நம்ம சொல்லி தரலாம் கோலம் போடுறது. அன்னாடி காலையும் செஞ்சு நம்ம வீட்டு முன்னுக்கு கோலம் போடுறது வந்து படுதலா ஒரு 5 பேத்துக்கு சொல்லி கொடுத்தா நம்மளுக்கும் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளும் இன்னும் வேற விதமாலாம் யோசிப்போம். நம்மளோட திறமையே வெளியே வரும். அன்னாடி நம்ம வீட்டுல கோலம் போறது நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணுதான் தெரியும், மின்னுக்கு விட்டு சீனத்துக்கு வேணா தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. சோ அவங்கவுங்க பெண்கள் வந்து வெளியே வந்துட்டு நிறைய சமூகத்திற்கும் சரி அவங்களோட செல்ஃபுக்கும் சரி நிறைய செய்யணும்னு விருப்பப்படுறேன். நன்றி, வணக்கம். ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் மன்னித்தருளுங்கள். சிறப்பு. இப்ப இருக்க வாழ்வியலோட சேர்த்து பிணைச்சி சொல்லியிருக்கீங்க மாதவியோட கதைய. சிறப்பு. அடுத்து நம்ம கடைசியா பேசலாம். யாரோட கருத்தெல்லாம் முத பேச்சாளர் பேசியிருக்கோம். விஜயலட்சுமி வாங்க, அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் ஆசிரியை. வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குருவரும் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்த மீச்சுவமே. இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய எங்கள் தமிழ் ஆசிரியர் மல்லிகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல சித்திரம் எப்படி நம்ம வரைய நமக்கு வந்துட்டு பழகி போகுமோ, அதே மாதிரி இந்த தமிழை வந்துட்டு பேசி நம்ம வந்துட்டு பழக்கத்துக்கு கொண்டாக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துல நான் இந்த தமிழ் வகுப்பினை தொடர்ந்து இந்த வாய்ப்பினை வழங்கும் வரைக்கும் வந்துட்டு நான் பின்தொடர்ந்து இருக்கிறேன். சோ அந்த தருணத்துல எனக்கு முதலில் தமிழை சொல்லித் தந்த ஆசிரியர் பெருந்தகையினரும் என் தாயையும் தந்தையும் வணங்கி, இன்று நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளையும் வணங்கி, இன்று எனக்கு கொடுத்திருக்கும் இந்த தலைப்பு, அதாவது 3 பேச்சாளர்கள் இருக்கோம். அதாவது சற்று முன்பு எனது ஆண்மனைய உறவாளர், அதாவது சகோதரி மாதவி மற்றும் புனிதா அவர்களும் பேசியிருந்தாங்க. அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றியை சொல்லிக்கிறேன். உலக மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினம் வந்துட்டு நம்ம அணுகி அதற்கான ஒரு விழாவாக நம்ம கொண்டாடி, அதன் அடிப்படையில் உருவான இந்த நோக்கம், அதாவது இந்த உலக மகளிர் விழாவில வந்துட்டு சங்க இலக்கியங்கள்ல முக்கியமாக மணிமேகலை என்றும் இந்த இலக்கியத்தை வந்துட்டு குறிப்பிட்டு நம்ம பேசணும். ஏன்னா அந்த விட வந்துட்டு நம்ம ஒரு பெண் ஒரு உதாரணத்தை காட்டுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு காப்பியம் எதுவும் இல்லை அப்படின்ற அடிப்படையில நம்ம இந்த ஒரு நோக்கம், இந்த ஒரு இணைப்பு இணைந்திருக்கின்றது, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது நான் நம்புறேன். சரி, மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில நம்ம வந்துட்டு இதை முடக்க முடியாது. அதாவது நம்மளுடைய பருவம்ன்றது ஒரு பேதையாக, பெதும்பையாக, மங்கையாக, மடந்தையாக, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்ற பலவாறு பருவங்களை கடந்து நம்ம இந்த மகளிர் அப்படின்ற ஒரு 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 சொல்லுல வந்து நம்ம இணைந்திருக்கோம். முதலில் உங்க அனைவருக்கும் இந்த வேலையில வந்துட்டு வணக்கத்தையும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அடியன் விஜயலட்சுமி மகாலிங்கம் என்ற அறிமுகத்தோடு இந்த தலைப்போட கதை சுருக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சற்று முன்பு ஆசிரியர் சொல்லிட்டாங்க, எனக்கு முன்னுக்கு பேசிய ஆண்மனைய சகோதரிகளும் பேசிட்டாங்க. ஆனா இருந்தாலுமே நான் ஒரு சிறிய கதை சுருக்கங்களை மட்டும் நான் இங்க வந்துட்டு பகிர்வு செய்ய விரும்புறேன். முதல்ல வந்துட்டு இந்த 50 காப்பியத்துல முக்கியமாக இந்த 2 காப்பியம் சொல்லுவாங்க, இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது ரெண்டையும் வந்துட்டு பிரிக்கவே முடியாது. சீத்தலை சாத்தனார் அருளிய எழுதி நமக்கு இந்த காப்பியம் வந்துட்டு பல கருத்துக்களை நமக்கு சொன்னாலுமே, அடியனுடைய பார்வையில வந்துட்டு நான் மைய கருத்தாக பாக்குறது என்ன அப்படின்னா, இந்த துறவு வாழ்க்கை, அது முக்கியமான பெண்களுக்காக இந்த துறவு வாழ்க்கையை வந்துட்டு எப்படி அடிப்படையாக காட்டி கொடுத்திருக்கு இந்த மணிமேகலை, இந்த காவியத்தின் நாயகியின் இந்த துறவு வாழ்க்கை. பிறகு முக்கியமாக பசிப்பினி போக்குதல், இந்த அமுத சுரபி, அள்ள குறையாத இந்த அமுத சுரபி
அவர் கையில கிடைத்து எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க அற வாழ்க்கையை பயன்படுத்தி இந்த பசிப்பினியை போக்குனாங்க அப்படின்னு உதாரணமாக இருந்த ஒரு ஒரு முக்கிய விஷயம். அடுத்ததாக பெண் விடுதலை. இது பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் அப்படின்னு உதாரணமாக காட்டுற ஒரு காப்பியமாக இல்லாம பெண்களுக்காக இந்த சுதந்திரம் என்பது வந்துட்டு இயற்கையாகவே ஒரு இருக்க வேண்டிய ஒரு 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 விஷயம். அதுக்கு வந்து நம்ம உந்துதலாக இந்த காப்பியத்தை பார்க்கணும். அடுத்தடுத்து நான் என்னோட கருத்தை பதிவு செய்யும் பொழுதையும் இந்த காப்பிய தொடர்பா நான் அதை மேன்மேலும் பத்தி நான் பேசுறேன். சோ இதை மீறி இன்னொரு ஒரு விஷயமாக பௌத்த அறநெறிகளை மையமாக கொண்டு வழங்கிய காப்பியமா இதை பாக்குறேன். நான் முழுமையாக இந்த காப்பியத்துல வந்துட்டு பௌத்த கொள்கையை வந்து அடிப்படைக்கு தான் வந்துட்டு இந்த காப்பியம் வந்து சீர்தலை சாத்தனார் அவர்கள் அருளியிருக்காரு. ஓகே, அப்ப சற்று முன்பு அந்த கதை சுருக்கம் சொல்லும் பொழுது நிறைய கதைகள் வந்துட்டு அடிப்படையாக வந்துட்டு நிறைய, அதாவது கதை ஓட்டம் வந்து நிறைய போய்கிட்டே இருந்தது. நீங்களும் ஆசிரியரும் சரி, மற்ற சற்று முன்பு மாதவி அப்படின்ற சகோதரியோட உண்மையை சொல்ல போனா மணிமேகலை பற்றி நான் இது குழுமத்திலே வந்துட்டு பதிவு செய்திருந்தேன். தாய் மாதவி எந்த கோணத்துல மணிமேகலை அணுகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சகோதரி எப்படி சொல்ல போறாங்கன்ற ஆர்வத்தோட நான் வந்து கேட்க வந்தேன். சோ அற்புதமா அந்த படைப்பை சொல்லியிருந்தாங்க. இந்த காலகட்டத்துல புனிதா அவர்கள் எப்படி வந்துட்டு அதை தொடர்ந்து இப்போ உள்ள சமூகத்துக்கு சேவையான ஒரு பார்வையிலையும் சொல்லியிருந்தாங்க. ஓகே, முதல்ல வந்துட்டு நான் இந்த ஆரம்பத்துல இருந்து கவனிக்கும் பொழுது மாதவியோட மகளாதான் வந்து நம்ம மணிமேகலை வந்து நம்ம இந்த காவியத்துல பாக்குறோம். சரியா? அப்படி பார்க்கும் பொழுது மாதவியோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிமேகலை பார்க்கும் பொழுது அவங்க இளம் வயதிலேயே வந்துட்டு இந்த துறவு வாழ்க்கையை வந்துட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயின் எண்ணமாங்க வெளிப்படுது. அந்த தாயின் எண்ணம் அந்த நோக்கத்துல நான் பாக்குறேன். ஏன் அந்த தாய்க்கு வந்துட்டு இப்படி ஒரு எண்ணம், தன் பிள்ளை மணிமேகலை என்ற இந்த பிள்ளை வந்துட்டு இளம் வயசுலயே அவங்க வந்துட்டு இந்த துறவு வாழ்க்கையை வந்து அவங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு. ஏன்னா அந்த தாய் வந்துட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கைய அனுபவிச்சிருக்கா. ஒரு விலைமாதுவாக கோவலன், நம்ம அந்த சிலப்பதிகார கதை விட்டு நம்ம வரவே முடியாது மணிமேகலை பத்தி பேசும்பொழுது. இந்த கோவலன் யார், நம்ம கண்ணகி அவருக்கு பிறந்ததாக சொல்லும் அவங்களோட பிள்ளைகள் பிள்ளை அப்படின்னு மணிமேகலை கோடி காட்டும் வண்ணம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை சொல்லியிருக்காங்க, ஒரு பதிவு செஞ்சிருக்காங்க. சோ அப்படி வந்துட்டு ஏன் அந்த தாய் எண்ணத்துல வந்துட்டு மாதவி வந்துட்டு மன்னிக்கணும் மணிமேகலை வந்துட்டு ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு ஏன் எண்ணம் தோணுச்சு? ஏன்னா அவங்க வாழ்ந்த அந்த சூழ்நிலை ஒரு நடன மணியாக விலைமாதுவாக வாழ்ந்தது. அப்ப இந்த இடத்துல எது மையமாக ஒரு காட்டப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுதையும் ஒரு பெண் என்பவள் ஒழுக்கத்திற்கு ஆட்பட்டு இருக்கா, அந்த ஒழுக்கம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சங்க இலக்கியங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு விளக்கம் வந்தாலுமே, நான் நாகரிகமாக சொல்றேன், ஒரு 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 அதாவது வெளிப்படையாக சொல்லாம நாகரிகமான விஷயங்களை நான் பதிவு செய்யறேன். அப்படி பார்த்த பொழுது சோ அந்த துறந்து, அதாவது அந்த வாழ்க்கையை விட்டு இல்லற வாழ்க்கை இல்லாம ஒரு ஆண் துணை இல்லாம துறந்து வாழ வேண்டும், கற்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கலங்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம ஒரு பெண்ணோட ஒரு அடையாளமா பாக்குறோம். ஆனா என்னோட இந்த மணிமேகலை அணுகும் பொழுது என்னோட மாறுபட்ட கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா, மாறுபட்ட கருத்துன்னு சொல்லல, என்னோட பார்வை, தனிப்பட்ட பார்வை, அடியனோட தாழ்மையா நான் அதை பதிவு செய்துக்கிறேன். இங்க இணைந்திருக்க அனைவரும் வந்துட்டு என்னோட பார்வை வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான பார்வையாக இருந்தால் கொஞ்சம் பொறுத்தருளுங்க. ஏன்னா கற்பு, இந்த சுதந்திரம் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் இல்லை, அது வந்துட்டு அனைத்து பாலருக்குமே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண் பெண் அப்படின்னு கிடையாது, வித்தியாசம் கிடையாது. ஒரு தாய்க்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னா அந்த சங்க இலக்கியத்துல தோணுற ஒரு விஷயத்த இப்ப இந்த நவீன காலத்துல நான் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன்னா, இந்த சுதந்திரம், பெண்ணியம் அப்படின்றது பேசுறதுக்கே இங்க இடம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படின்னா, ஆண் பெண் பாலருக்கு வந்து பிரிவு இருக்கக்கூடாது. நீ ஆண் நீ பெண் அப்படின்ற பிரிவே இருக்கக்கூடாது. அதை வந்து அடிப்படையா அந்த மணிமேகலை அவங்களுடைய தைரியமும் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு எந்த இடத்துல சளைக்காம அவங்க வந்து முன்னெடுத்து போயிருக்காங்க. அது இந்த நவீன காலத்துல நம்ம எப்படி பொருத்தி பார்க்கணும்ன்ற ஒரு விஷயமா தான் அந்த மணிமேகலையை நான் அணுகிறேன். சோ அப்ப கற்புன்றது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, உடல் ரீதியான விஷயம் கிடையாது, ஆண்களுக்கும் அது சக ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றதுதான் ஒரு கோணத்துல இருந்து நான் இங்க பதிவு செய்யறேன். சோ அப்படி துறவு வாழ்க்கையை ஒரு பெண் அணுகும் பொழுதையும் ஒரு ஆணை விட வந்துட்டு நிறைய இன்னல்கள், அவங்களோட வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா நம்ம சற்று முன்பு கதை சுருக்கம் சொல்ல முடிய ஒரு அவங்க அந்த சிறைக்கு போன காரணம் வந்துட்டு உதயகுமாரனுடைய தாயா இருக்காங்க. அவங்க தாயோட கோபத்தினாலதான் அவங்க அந்த சிறைக்கு போகிறாங்க. தந்தை வந்துட்டு அது வழி விட்டாலுமே, அதாவது அரசர் வந்துட்டு இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட அவங்க வந்து ஒரு பிள்ளையின் மீது பாசத்துல வந்துட்டு அந்த சிறைக்கு கொண்டு போறாங்க. அப்ப நான் இந்த இடத்துல என்ன பாக்குறேன் அப்படின்னா, பெண்கள் தான் இன்னொரு பெண்களுக்கு வந்துட்டு உறுதுணையா இருக்கணும்.
அந்த சங்க இலக்கியத்துல உள்ள மைய கருத்தை எடுத்து இந்த நவீன காலத்தோட நான் பொருத்தி பார்க்கிறேன். நம்ம ஆண்கள் நமக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு சகபாலரா இருக்கிற நாம் பெண்களோட பெண்கள் அதாவது இந்த வகுப்பை வந்துட்டு நான் பெரும் ஒரு முயற்சி தான் பாக்குறேன். ஒரு ஆசிரியர் ஒரு பெண்ணா இருந்து சக பெண்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உந்துதலை கொடுத்து இப்படி ஒரு மேடையை ஏற்படுத்தி கொண்டு ஒரு உந்துதலா இருக்காங்க. அப்ப பெண்ணுக்கு பெண்ணு வந்துட்டு உதவியா இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை வந்துட்டு நான் மணிமேகலின் வரை வந்துட்டு நான் புரிந்து கொள்றேன். ஆண் அப்படின்னு சொல்லி சுதந்திரம் அப்படின்னு பெண் சுதந்திரம் பேசுறதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு விஷயம் இப்ப நடக்குது அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பெண் அது இயற்கையாவே ஒரு பெண்ணை சாடுற மாதிரி விஷயம் வந்துடும். அந்த பெண் சரியில்லை, இந்த பெண் சரியில்லைன்னு ஆண்கள் பேசுறதை விட இப்ப பெண்கள் அதிகம் காலகட்டத்தில் பேசுறோம். அப்படின்னு பார்க்கும்போது இதை தவிர்க்கணும். பெண்கள் தான் முதல்ல வந்துட்டு நம்ம ஒரு அடுத்த பெண்களுக்கு முதுகொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 படிப்பினையும் ஒரு விடயமும் இதுல இருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். சோ அடுத்ததாக முக்கியமாக நான் என்ன இதுல வந்துட்டு பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா பசிப்பினி போக்கள். பசிப்பினிய வந்துட்டு எப்படி நமக்கு மணிமேகலை போக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வரலாறு இருந்து நம்ம பார்க்க முடியுது. அவங்க கையில கிடைச்ச அந்த அச்சய பாத்திரம் ஆபுத்திரன் வழியாக ஆபுத்திரன் கதை வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அவர்கள் வழியாக இந்த கிடைத்த இந்த அச்சய பாத்திரம் எப்படி ஏன்னா பசிப்பினி என்றாலே வந்துட்டு நம்ம வடலூர் வள்ளல் பெருமானை தவிர்த்து நம்ம ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா பரஜீவ காருண்யத்தை வந்துட்டு கொல்லாமையும் பசி தவிர்த்தலையும் வந்துட்டு அவரு செய்த ஒரு தர்மசாலையின் வழி நான் எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகளாவிய உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அடிப்படையிலும் ஒரு பெண்ணா இருந்து அந்த காலகட்டத்துல எப்படி இவங்க வந்துட்டு பசிப்பினிய போக்குனாங்க, அந்த அறத்தை எப்படி அவங்க கருணையோட செஞ்சாங்க. இயற்கையாவே வந்துட்டு நம்ம பெண்கள் கருணை ஒரு வடிவாளரா இருப்போம். சோ அந்த விஷயத்த எப்படி அவங்க செய்தார்கள் என்ற ஒரு மைய கருத்தை வந்துட்டு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம அதை பொருத்தி பார்க்கும் வண்ணமாக மணிமேகலையினுடைய இந்த அமுத சுரபி அப்படின்ற இந்த அச்சய பாத்திரம் வழியாக எடுத்துக்காட்டுற ஒரு விஷயத்த வந்துட்டு பெரிய விஷயமா பாக்குறேன். ஏன்னா எல்லா தானமும் நம்ம செஞ்சிடலாம். உயிர் போகிற இந்த தருணத்துல இருக்கிற இந்த விஷயம் வந்துட்டு நமக்கு மையமாக இருக்கிறது. அதாவது உயிர் போயிடும், உயிர் போக ஒரு விஷயம் இருக்கும் போதையும் அதுக்கு அடிப்படை என்னவா இருக்கு? இந்த பசிப்பினி. ஒரு உதாரணமா சொல்றேன். நம்ம கிட்ட வந்துட்டு கோடான கோடியில செல்வங்கள் இருக்கலாம். அந்த செல்வங்களை வச்சு ஒரு எவ்வளவு நாள் நம்ம சாப்பிட முடியுமா? ஒரு பணக்காரர் வந்துட்டு 10 நாள் வந்துட்டு சாப்பிடாம இருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு காசு கூட ஒரு பணமே இல்லை. ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்படி கோடான கோடி பணம் வச்சிருக்காரு. ஆனா அவர்கிட்ட உணவுன்றதே இல்லை. பசி இல்லைன்னா பறந்து எல்லாத்தையும் நம்ம பசி வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் பறந்து போயிடும். அதாவது நம்ம உணர்வும் சரி, நம்மளுடைய கருணையும் சரி, எல்லாமே பறந்து போயிடும். அந்த அடிப்படையில பசியை மையமாக கொண்டு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். இதை போக்கணும் ஒரு பெண் இதா இருந்து பெண் தெய்வமே சொல்லலாம் மணிமேகலை. அவங்க அதை போக்கணும்ன்ற ஒரு மைய கருத்தை நமக்கு இந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருக்காங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற ஆபுத்திரனம் இருந்து இந்த பெறப்பட்ட அமுத சுரபி அதாவது அச்சய பாத்திரம் வழி நமக்காக கொடுத்திருக்கிற இந்த விஷயத்த பெரிய விஷயமா நான் பாக்குறேன். முக்கியமா நான் பதிவு செஞ்சு வச்சிருந்த துறவு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெண் தாயோட பார்வையிலிருந்து நான் ஒரு பார்த்த விஷயம், பிறகு இந்த பசிப்பினி தீர்த்த விஷயம், பிறகு இந்த பெண் விடுதலை, முக்கியமாக இந்த பெண் விடுதலை அப்படின்னு பத்தி பேசுறாங்களா, பெண் சுதந்திரம் அப்படின்னு பேசுறாங்களா. இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம கருணை பத்தி சகோதரி அழகா சொன்னாங்க. இப்ப கருணை அப்படின்னாலே நமக்கு எவ்வளவு கடையில எங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிருச்சு, ஒரு சூழல் ஆயிருச்சு. சோ அந்த கருணையை நம்ம ஒவ்வொரு மனிதரும் பாலர் இல்ல, பெண் பாலர் ஆண் பாலர் தவிர்த்து இயற்கையாவே நம்ம கிட்ட இருக்கிற அந்த கருணையை நம்ம மேலோங்க செய்யணும். அந்த மேலோங்க செய்யும் பொழுது இந்த விடுதலை அப்படின்ற சொல்லுக்கே ஒரு இடம் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம இயற்கையாவே ஒரு விஷயத்த நம்ம அணுகும் போது ஒரு கருணை தன்மையோட தெய்வத்தோட அணுகும் பொழுதே யாரையும் நம்ம மட்டம் தட்ட மாட்டோம். மட்டம் தட்டாத பொழுது அங்க ஒரு அடிமைத்தனம் வராது, ஒரு விடுதலை அப்படின்ற ஒரு விஷயம் வராது. சோ அப்படி பார்க்கும்போது பெண் விடுதலை அப்படின்னு நம்ம கொண்டு போற ஒரு விஷயம், அதாவது மணிமேகலையின் வாழ்க்கையிலிருந்து அடிப்படையாக கொண்டு போற இந்த விஷயம் ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்திலிருந்து அணுகினால் இந்த இயற்கையாகவே நமக்கு இந்த கருணையோட நம்ம செயல்படணும். நம்ம உணவொழுக்கத்திலிருந்து நம்ம செயல் மட்டும் கிடையாது, மனம், வாக்கு, காயம், இதை நம்ம தமிழ் வகுப்புலயும் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த மூணுத்துலயும் இயற்கையாகவே கருணையோடு நம்ம செயல்பட்டோம்னா
முக்கியமாக உணவு பழக்கத்திலிருந்து திருக்குறளே நம்ம நிறைய வள்ளுவர் வந்து கொடி கட்டியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த விடுதலை பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கூற்றுக்கு போறன்ற எண்ணமே நமக்கு வராது. இது நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பார்வையில நான் அணுகியிருப்பேன். அதாவது நீங்க அதை புரிந்து கொள்ளுவீங்க நான் நம்புறேன். இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் அந்த கதையில இருந்து சாராம்சமா எடுத்து நான் இங்க என்ன பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உருவம் மாறுதல். அப்ப உருவம் மாறுதல் அப்படின்ற ஒரு மையத்தை நம்ம பாக்குறோம். எப்படி அப்படின்னா, இந்த காயசண்டிகை உருவத்துல வந்துட்டு மணிமேகலை வந்துட்டு ஒரு உருமாறி அவர்கள் வந்துட்டு அந்த உருவத்தில் இருக்கும்போது அவர்கள் கணவர் காயசண்டிகையின் கணவர் வரும் பொழுது, அதே நேரத்துல உதயகுமாரனும் வரும் பொழுது அங்கு ஏற்படும் ஒரு ஒரு சரியில்லாத புரிந்து உணர்வால் நம்மளுடைய உதயகுமாரனை வந்துட்டு சீவிடுறாரு, இந்த காயசண்டிகையோட தலை சீவிடுறாரு காயசண்டிகையோட கணவர். சோ இங்க என்ன காட்டுது அப்படின்னா, இந்த உருமாறுதலை காட்டுற ஒரு விஷயம் வந்துட்டு நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்மளுடைய தன்மை, பெண்களோட தன்மை. அவங்க பாத்தீங்கன்னா மணிமேகலுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஃபுல்லா முழுமையா ஆராயும் பொழுது அவங்க அவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு சில நமக்கு வந்து சலனம் ஏற்பட்டாலும் ஒரு கட்டத்துல வந்துட்டு தன்னுடைய தோழி சுதமதியோடு அவங்க இருக்கும் பொழுது இந்த உதயகுமாரன் மீது ஒரு சலனம் ஏற்பட்டாலுமே அதையும் நிவர்த்தி செய்து கொண்டு அடுத்தடுத்த இன்னல்கள் எது வந்தாலுமே அதை தொடர்ந்து விடாமுயற்சியோடு போராடி கடைசியாக இறுதியாக அந்த சிறையில் இருக்கும் பொழுது கூட சிறைவாசிகளையும் மாற்றி அந்த அரசியலை கூட மாற்றி இந்த உருமாறும்ன்ற இந்த விஷயத்தை அவங்க காட்டுறது என்ன அப்படின்னு போனா நம்மளோட தன்மை. இப்ப ஆண்களுக்கு வந்துட்டு ஒரு வந்து இது வந்து இயற்கையான ஒரு விஷயம். நான் வந்து ஆண் பாலரை தாடி சொல்லல. அவங்க ஒரு விஷயத்த ஒரு வேலையை செய்யும் பொழுதையும் அது கவனத்தோட ஒரே விஷயத்த முழுவதுமே செய்வாங்க. அத பெண்கள் வந்துட்டு மல்டிபிளா நம்ம செய்வோம். அதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. இப்படி நான் ஒரு உதாரணத்தை நான் காட்டுறேன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இயற்கையாகவே நிறைய வேலைகளை செய்யறதுக்கு வந்து நமக்கு தன்மை இருக்கும். இப்போ ஒரு வேலை இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்குமா, இந்த இடத்துல செஞ்சு முடிச்ச கேடு அடுத்த வேலை நம்ம செய்யறதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் இருக்கு. இயற்கையாவே நமக்கு அதுக்கான சக்திகளும் இருக்கு. சோ மல்டிபிளா நம்ம வந்துட்டு வேலைகளை செய்யறதுக்கு நமக்கு வல்லவம் இருக்கு. இப்படி இயற்கையா நமக்கு கிடைச்ச விஷயத்த இத கோடி காட்டுற வண்ணமாக ஒரே ஒரு காரியம் பண்ணாம பல்வகை காரியங்களை பண்ணி உருமாறுதல், இந்த பசிப்பினி ஆற்றல், பல இன்னல்களை வந்துட்டு தன்னந்தனியாக ஒரு தைரியத்தோடு பெண்ணுக்கான ஒரு விஷயத்தை வரும் பொழுது அவங்களுக்கான சலனங்கள் வரும்போது எப்படி அணுகுறாங்க, இந்த மாதிரியான பல கோணங்கள் அவங்க செய்யற அந்த விஷயங்களை நம்ம நம்மளோட தன்மை பெண்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த மட்டும் இல்லாம பல வேலைகளை பல தன்மைகளை நம்ம வந்துட்டு ஒரே வேலையில செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்துட்டு மணிமேகலை அப்படின்ற காப்பியத்தின் வாயிலாக இப்ப உள்ள தொடர்புபடுத்தி நான் இந்த கருத்தினை வந்துட்டு சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையால சற்று முன்பு நான் சொல்லும் போது இந்த கதை, அதாவது மணிமேகலை என்ற இந்த முக்கியமான காப்பிய தலைவி, நம்மளுடைய மணிமேகலையின் காப்பிய தலைவியின் வாழ்க்கை வரலாறு பார்க்கும் பொழுது இந்த துறவு பௌத்த அறநெறிகளை பற்றி சொல்ற இந்த விஷயம், பசிப்பினி போக்குதல், பெண் விடுதலை, இதெல்லாம் பற்றி பேசுற ஒரு மிக முக்கிய 50 காப்பியங்களில் ஒரு சிறப்பான காப்பியமா இருக்கு. இந்த காப்பியத்தை பற்றி பேசுவதற்கும் ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்வதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த ஆசிரியர் மல்லிகா அவர்களுக்கும், இந்த பொறுமையாக என்னுடைய பிதற்றல்களை கேட்ட ஆண்மநேய சகோதரர்களும் இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கும் இவ்வேளையை நன்றி சொல்லி வாய்ப்பளித்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி அனைவருக்கும். நன்றி ஆசிரியர். நன்றி. சிறப்பா இருந்துச்சு உங்களோட முறை. அதுதான், அது ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா அங்க அந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, கண்ணகி, மாதவி, கோவலன் அப்படின்ட்டு. அது நடுவுலதான் அவ இருக்கா. மாதவினால அங்க அந்த பசிப்பினி கூட அவ அப்படிதான் சிந்திச்சிருக்கலாம் இல்லையா. ஏன் இந்த தொழிலுக்கு இவங்க வந்தாங்க அப்படின்றத கூட அவ ஆழமா சிந்திச்சிருக்கலாம் இல்லையா. அது அங்க பசியில தானே முடியுது. அதை கூட அவ வந்து எடுத்திருந்திருக்கலாம் இல்லையா. அப்ப அந்த சூழல்ல இருக்கும்போது அவளுக்கு துறவு மேற்கொள்ளணும். இல்லைன்னா இப்ப வேற சூழல்ல பாத்துப்போமே, அப்படின்னா நம்ம படிச்சு முன்னேறி இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னா அவளுக்கு வரல, துறவுன்னுல போகுதாங்க. ஏன்னா அந்த அடிபட்டது அங்க அந்த சூழல்ல அவ மாட்டி அதுல அடிபட்டு தன்னையும் வந்து பெருமைப்படுத்தி சமூகத்துக்கும் வந்து அவ பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு சூழல்ல கொண்டு. ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. அது ஒரு 12 வயசு பொண்ணு அந்த முடிவு எடுக்கிறாங்க இல்லையா. அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பாடமா இருக்குன்னு
சரி, இத பத்தி நம்மளுக்கு அந்த நிகழ்ச்சி விருந்தினரா வந்தவர் வந்து ஏதோ இணைய முடியல, ஏதோ வேலையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்றாரு. ஆனா நம்மளுக்கு உளவியல் நிபுணர் நல்ல வேளை வந்து இணைச்சிருக்காரு. திரு உளவியல் அறிஞர் கே குணா அவர்கள். இதை பத்தி அவர்கிட்ட 2 வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் மாணவர்கள் பேசிட்டோமே. குணா, நீங்க சில கருத்துக்களை பதிவு பண்ண முடியுமா? பெரும்பாலும் இலக்கியம் நிகழ்ச்சியில கலந்து குறைவு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி மணிமேகலை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கும் தெரியுது இந்த கதாபாத்திரம் மாதவியோட மகள் கண்ணகி என்றது மட்டும்தான் படிச்ச ஞாபகம் இருக்கு. மற்றபடி எந்த தகவலும் எனக்கு தெரியாது. அவங்களுடைய குணாம்சங்கள், அவங்களுடைய பணி, அவங்களுடைய பங்கு, எப்படி செயல்பட்டாங்க, இதெல்லாம் வந்து நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சு. அதே சமயம் இங்க பேசிய 3 பேர் பேசினாங்க. உங்களுடைய மாணவி மாதவி, புனிதா சுப்பிரமணியமா, விஜயலட்சுமி, 3 பேர் பேசினாங்க. சிறப்பா பேசினாங்க. ஏறக்குறைய அவங்கெல்லாம் வந்து அந்த கருத்துக்களை வந்து இப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு கொஞ்சம் ஒப்பிட்டு சொல்ற அளவுக்கு கருத்துக்களை சொன்னாங்க. அதே சமயம் இத்தகைய அவங்க வெளியில வந்து பேசுறாங்களே, அதே முதல்ல வந்து கூச்ச உணர்வு மேல போயிடும். கூச்ச உணர்வு வந்து பெரும்பாலும் தனி மனிதன் வாழ்க்கைக்கு தடையா இருப்பது இந்த கூச்ச உணர்வுகள். அதிகமா பெண்களும் அடக்கி அடக்கி குடும்பங்கள்ல வளர்க்கப்படுறதுனால நிறைய கூச்ச உணர்வுகளும் பய உணர்வுகளும் அதிகமா இருக்கும். அதுதான் பெரும்பாலும் அவங்க வந்து வாழ்க்கையில வந்து துணிந்து முடிவெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க. முதல்ல சொன்னாங்க மணிமேகலையா விஜயலட்சுமி சொன்னாங்க. பிரெயின், மேல் பிரெயின் அண்ட் ஃபீமேல் பிரெயினை பத்தி சொன்னாங்க. உளவியல்லையும் அதுதான். 2 பேருக்கும் மூளை வந்து அமைப்பு முறைகள்ல வேறுபட்டிருக்கு. இப்ப ஒரு ஆண் வந்து மீன் வாங்கன்னு சொல்லி மார்க்கெட் போனான்னா அந்த பார்த்து அந்த மீனை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. பெண் வந்து மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போனாலும் பக்கத்துல உள்ளதெல்லாம் பார்த்து கடைத்தெருல போய் அங்கிட்ட வந்து துணிமணியை வாங்கிட்டு அங்க நகை வைக்குதா அதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவாங்க. ஸோ அவங்க மல்டிப்பல்லா சந்திப்பாங்க. இது ஒன்று. அதனால வந்து இந்த கதாபாத்திரத்துல சொல்லப்பட்ட அது வந்து நிறைய இது கற்பனை இலக்கியம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல வந்து சொல்லப்பட்ட அதீத சக்தி, மந்திரத்தன்மை, உருமாறுவது, இதெல்லாம் வந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அந்த காலகட்டத்துல வந்து அதெல்லாம் வந்து மக்களுடைய நம்பிக்கையா இருந்திருக்கு. இப்போ இந்த கதாபாத்திரத்தெல்லாம் படிக்கிறோம், இந்த மாதிரி கதையை படிக்கிறவங்களுக்கு வந்து மாதவி வாழ்ந்த அந்த கதாபாத்திரம், மாதவியுடைய குணநலன்கள், அவருடைய சேவை, துறவு வாழ்க்கை, பெண் விடுதலை, சமூக சீர்திருத்தம், மக்கள் நலன், இதை பற்றிலாம் அவங்களுடைய செயல்பாடு இருந்திருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பதிஞ்சிருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் அதிகமா இந்த மந்திரம், தந்திரம், இந்த அதீத சக்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் பதிஞ்சனால்தான் இன்னும் அந்த மந்திரவாதியை தேடிட்டு போற தன்மை இருக்கு. இல்ல அந்த இலக்கியங்களும் அந்த காலத்தை சொல்லிருச்சு, அதெல்லாம் உண்மை என்ற நம்பிக்கை ஊட்டிருச்சு. ஆகவே அது சொல்லப்பட்ட உட்கருத்துகள், கதாபாத்திரங்கள், ஒரு மனித குலத்துக்கு தேவையான அந்த அடிப்படை உணர்வுகளும் சிந்தனைகளும் வந்து பதியதை விட இதுதான் பதிஞ்சிருக்கு அதிகமா. தமிழ் இலக்கியத்துல தமிழ் இலக்கியத்துல சொல்லுங்க. இது பௌத்த காப்பியம்னால அந்த பௌத்த ஆமா அவங்க இதுல இருக்கு. அதே மாதிரி தமிழ் இலக்கியம் எனக்கு அவ்வளவு தெரியல. அதான் எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துல அந்த நூல் ஆசிரியர் அவர் எந்த சிந்தனையில, அவர் வந்து ஒரு ஆண் வந்து வடித்த சிந்தனை. பெரும்பாலும் வந்து கதாபாத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆணோட ஆதிக்கத்துலதான் பெண்ணை வந்து அவங்களோட பார்வைக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து கொண்டு போவாங்க. பட் இதுல வந்து சற்று வேறுபட்ட நிலையில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதே சமயம் நீங்க இந்த பெண்கள் பேசுனாங்களா, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். விஜயலட்சுமி விஜயலட்சுமி அவங்க புனிதா சுப்பிரமணியம் அவங்களும் 3 பேரும் நல்லா பேசினாங்க. புனிதா சுப்பிரமணியம் நிறைய வந்து நடைமுறை விஷயங்களை தொடர்பாக பேசினாங்க. பெண் மனைவியா இருந்து, தாயா இருந்து, அவ தியாகியா மாறி தான் வாழாம மத்தவங்களை வாழ வச்சு கொண்டு இருக்கிறாங்களே, அதுவும் வந்து ஏற்புடையது அல்ல. அவங்க வாழணும், ஏன்னா அவங்களுக்கு டைம் முடிஞ்சு போயிடும் அப்புறம், இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பெண்கள் சிந்திக்கிறாங்கன்னு இப்ப உள்ள பெண்கள் சிந்திக்கிறது வந்து வரவேற்கக்கூடியது. நல்ல நல்ல ஒரு தொடக்கம். அது மாதிரி
அத்தகைய சிந்தனையாளர்களை நீங்களும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இந்த இலக்கியங்கள் அத்தகைய சிந்தனையாளர்களை உருவாக்கணும் நல்லது. ஏன்னா வந்து இலக்கியங்கள் சொல்லப்பட்ட பழமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது சொல்லப்பட்ட கதாபாத்திரம்லாம் இன்று வந்து தங்களுடைய வாழ்க்கையோட பொருத்தி பார்த்து இந்த காலகட்டத்துக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் உள்ள பெண்களா வரணும். வாழ்க்கை சவால்கள் நிறைய இருக்கும். திருமண வாழ்க்கையில பெரும்பாலும் வந்து நம்மளுடைய வாழ்க்கை பெண்களோட வாழ்க்கை சிக்கல்ல முடியறது வந்து அதிகமா வந்து இந்த திருமண வாழ்க்கையில தான் அதிகமா மாறுது. ஸோ அந்த வாழ்க்கையில வந்து உழண்டு கொண்டிருக்கும் போது அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. பாத்தீங்கன்னா உலக ரீதியில பாத்தீங்கன்னா உலக தலைவர் பெண்கள் வந்தவங்கலாம் வந்து கணவனை இழந்தவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திரா காந்தியில இருந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏன்னா அவங்க வந்து அந்த வாழ்க்கையில முடிஞ்சு அந்த வாழ்க்கையிலேயே உருண்டு கொண்டு பிள்ளைக்கு கணவனுக்கு சோறு ஆக்கி போடுறதும் துணி தச்சு போடுறதும் பிள்ளைக்கு இது பாக்குறதும் இதே சிந்தனையில ஒரு வட்டத்துல சிஸ்டம் அவங்க சொன்ன மாதிரி அந்த இதுல அந்த வட்டத்துக்குள்ள மாட்டாம அது போச்சு. அதனால என்னன்னா அவங்க சிந்திச்சு உலக ரீதியில வெற்றியாளரா தலைவர்களா பெண்கள் வந்திருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கையில சிக்கி கொண்டவங்க எல்லாம் வந்து வெற்றி பெறல. சரிங்களா? சோ அதுல வந்து கொஞ்சம் அதுல வந்து சற்று எண்ணங்களை அதாவது அந்த அந்த வாழ்க்கையை தொடர்ந்துடக்கூடாதுன்னு இல்லை, அந்த வாழ்க்கையை செய்ய வேண்டிய கடமையை செய்யறோம் வேற விஷயம். அதே சமயம் வந்து சமுதாய வாழ்ந்த காலத்துல நாம என்ன செஞ்சோம், கடைசி காலத்துல போகும்போது வந்து இவர்கள் வந்து இந்த பணியை செஞ்சாங்க. சமுதாய குடும்ப பணியை செஞ்சவங்க மட்டும் பாராட்டுறது இல்லை, சமுதாய பணி என்னென்ன செஞ்சாங்களோ அவங்க தான் பாராட்டப்படுவாங்க. அது வந்து அவங்களுக்கு பயனா இருக்கு இல்லையோ மற்றவங்களுக்கு படிப்பினையா இருக்கும். ஆகவே இந்த சந்திப்பு இந்த நிகழ்வு இந்த பெண்கள் தினத்தை ஒட்டி, பெண்கள் தினம் மகளிர் தினம் தானே, மகளிர் தினத்தை ஒட்டி நீங்க ஏற்பாடு செய்த ஒரு முயற்சி பாராட்டக்கூடியது. இந்த மாதிரி மற்றவங்க யாரும் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் வந்து வேற வேற பிசினஸ் ஸ்டாக்கு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய பிசினஸ் ஸ்டாக்கு இது பண்றதுக்கு தான் ஓடும். நீங்க வந்து கொஞ்சம் மாறுபட்டு சிந்திச்சு செய்யறீங்க. வாழ்த்துக்கள் மல்லிகாவுக்கும் மற்றபடி உங்களுடைய பேச்சாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி குணா, ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு. மற்ற மாணவர்கள் எதுவும் சொல்றீங்களா? அப்பதான் நம்ம நிறைவு செய்ய முடியும். யாரும் எதுவும் பேசலையா? ஐயோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு 3 பேரை தான் பேச வச்சது. இன்னும் மாதம் செய்யலாம், எல்லாம் பேசுங்க பேசுங்கன்னு. அப்பா எதுவும் கேட்கலையா? படிக்கிறத விட இந்த மாதிரி பேச வாய்ப்பு கொடுக்குறது அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை உண்டாக்கும். ஏன்னா நமக்குள்ள இந்த கூச்ச உணர்வை போக்கக்கூடியது வந்து பொதுவுல வந்து பேசுறதுதான். அது வந்து பிளஸ் பாயிண்ட். உளவியல்ல வந்து அது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு அது. அதுவே இந்த மாதிரியான அங்கங்களை நீங்க தொடர்ந்து செயல்படுத்துங்க, பயன்படுத்த நிறைய பேர் பேச்சாளர் உருவாங்க. ஆமா, இல்ல எல்லாருமே ரொம்ப ஏட்டு படிப்பா இருந்துட்டு போயிடும். இப்ப மொரிஷியஸ்ல நான் பாக்குறேன், அவன் BA தமிழ் வச்சிருக்கிறான், தமிழ்ல பேச முடியல, ஏன்னா யாரும் பேசுறது இல்லைங்க. சோ அந்த மாதிரி எனக்கு சொல்றேன், நீங்க மாசம் ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க இருக்கு. ஆகவே வெறும் ஏட்டு படிப்புல இருந்தது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அவங்க வந்து அந்த பெற்ற கருத்துக்களை பேசணும். பேசும்போதுதான் அது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய திறன் வளர்க்கப்படும். மேலும் நிறைய படிக்கணும், நிறைய பேசணும், சரியாக பேசணும், தப்பான கருத்துக்களை சொல்லக்கூடாது, தெளிவா பேசணும் என்ற நம்பிக்கையும் ஏற்படும், அந்த அந்த ஆர்வம் ஏற்படும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சிறப்பு. பாத்தீங்கன்னா நல்லா பேசல எல்லாம் வந்துனே பாருங்க, நல்லா பாராட்டு கிடைக்குது. ஏன்னா இந்த குழுல இருக்க எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. ஆனா அந்த முன்னுக்கு வந்து அந்த பேசுறதுதான். அடுத்தடுத்த நிகழ்ச்சி வரும்போது எல்லாம் கண்டிப்பா பேசுங்க. மாதவி வந்து மாதவியோட மகளுக்கே கவிதை படிச்சிட்டீங்க. மாதவி சிறப்பா இருந்துச்சு. அவங்க விஜயலட்சுமியும் வந்து ரொம்ப அந்த உருமாற்றம் சொன்னீங்க இல்லையா, அதை நான் அப்படி பாக்குறேன்னே அந்த கோணத்தை, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. புனிதாவும் வந்து சொல்ல சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்க்கை சூழலோட சேர்த்து வச்சு சொன்னீங்க. ஆனா இந்த வயதுல இவ்வளவு தெளிவு இருக்கு உங்களுக்கு, எங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிதான். வாழ்த்துக்கள். அந்த பையன் ஒதுக்க முடியாம இருக்கிறாங்களே, அதாவது இதுக்காக ஒண்ணு அவங்களுக்குள்ள கூச்ச உணர்வு, பயம், தப்பா பேசிடுவோமா, ஏதோ அவமானம் ஏற்பட்டுருவோம், இந்த பயத்துலதான் அதிக பேர் வாழ்றாங்க. அதை உடைக்கணும். அது தப்பா பேசினா தான் நல்லது. துன் சாமிகள் வந்து மலாய் பேசினாருன்னா வந்து அவரு பெரிய மலாய் அறிஞர் இல்ல, ஆனா மத்த மலாய் படிச்சு தேர்ச்சி பெற்றவன் வந்து டிவியை முன்னால பேசுறதுக்கு பயப்படுவான், எல்லாம் தயார்படுத்தும். அவர் வந்து ரெடின்னு சொன்னா வந்து உட்காந்து பேசுவாரு, மலாய் ஓட்ட மலாய் எந்த மலையை வச்சு அடிப்பாரு. அந்த துணிவை தான் அவர் அரசியல்ல வந்து
சிறந்தவரா இருக்க முடிஞ்சுச்சு. அந்த மாதிரி அதுதான் முக்கியம். ஆமா. அடுத்தடுத்து நிகழ்ச்சியில எல்லாரும் கண்டிப்பா பேசுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானே? மாதவி அக்காக்கு தான் ஆசிரியர் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா நான் எடுத்திருப்ப குறிப்பு ரொம்ப குறைவாதான் இருந்துச்சு. ஏன்னா நான் உங்கள்கிட்டயே சொல்லியிருந்தேன்ல, நான் 2-3 நிமிஷம் தான். ஆனா மாதவி அக்கா பேசும்போது எனக்கே ஐயோ அக்கா நிறைய பேசுறாங்களே, பரவாயில்லையே எந்த அளவுக்கு அவங்க. ஏன்னா நான் அவங்க பேசும்போது நம்மள ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். கவிதையெல்லாம் சொல்றாங்களே, அதனாலதான் டக்கு டக்குன்னு. ஆனா நான் எழுதினதுக்கும் நான் பேசினதுக்கும் உண்மையை நிறைய அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். முத நிலவுல அவங்க பேசிட்டாங்க. அவங்க பேசுனதுனாலதான் இன்னும் தைரியமா வந்துச்சு. அக்காவே தைரியமாவே பேசும்போது நம்மளுக்கு என்ன, நான் காலைல இருந்து யோசிச்சது என்ன, தப்பா பேசினா தலையா எடுத்துட போறாங்க ஆசிரியர், அப்படிதான் யோசிச்சேன் நானு. தலையா எடுத்துருவாங்க தப்பா பேசினா. இதை பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சோ தப்பா ஏதாச்சும் பேசியிருந்தா கூட ஆசிரியர் அவர் மேல திருத்த போறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சதை பேசுவோன்னு. கண்டிப்பா அடுத்த வாட்டி 22 பேரும் பேசுவாங்க சரி. மேபி இந்த வாட்டி அவங்களாம் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணாம இருப்பாங்க. அடுத்த கண்டிப்பா 22 பேரும் பேசுறது நல்லா இருக்கும். இனிஷியல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம். 96 புத்தகங்கள் இலக்கியம் படிச்சிருக்கோம். ஆமா தானே? 96 புத்தகம் இல்லையா? ஒரு புத்தகம் எவ்வளவு பெருசு நம்ம படிச்சது. அப்ப அத அவ்வளவு படிச்சது இப்ப நிறைய பேர் இல்ல நினைக்கிறேன். யூனிவர்சிட்டில கூட அவ்வளவு படிக்கல போல. நம்ம அவ்வளவு படிச்சோம். அப்ப ஆனா நம்ம படிச்சவங்கன்னு யாருக்கும் ஒண்ணுமே தெரியல. நீங்க பேசுனீங்கன்னா தானே தெரியும். நீங்க பேசுனீங்கன்னா தான் எல்லாருக்கும் நீங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க எல்லாம் தெரியும். அப்ப அதை பேசுங்க. பரவாயில்ல, தப்பா வந்தா பரவாயில்ல. தப்பா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோல பண்ண வேணாம். நல்லா இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். அவ்வளவு. அடுத்து நீங்களே ஒரு தலைப்பு கொடுங்க, நீங்களே பேசுங்க. நம்ம அவ்வளவு எல்லாம் பக்தி இலக்கியம் படிச்சோம், தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியம் படிச்சோம், பிற்கால இலக்கியம் படிச்சோம், பாரதிதாசனோட படிச்சோம், பாரதியாரோட படிச்சோம், எல்லாமே படிச்சு முடிச்சோம் இல்லையா? இலக்கணம் சார்ந்து படிச்சோம், தொல்காப்பியம் முதற்கொண்டு படிச்சோம் சரியா? ரொம்ப நன்றி. அவரு குணாவுக்கும் நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நான் எங்களுக்கு ஆதரவு. குடும்ப வழக்கை பத்தி பேச ஒரு தடவை செய்யுங்க. அது எனக்கு ஓரளவு எனக்கு பிடிச்சது. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிடிக்கல. குடும்ப வழக்கு சொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓரளவு பிடிக்கும் வச்சுங்க. ஓரளவு பிடிக்கும்னா பிடிக்கும், ஆனா கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். அப்ப இந்த மாதிரி உங்க பேசுறதை கேட்டா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரி சரி. அது படிச்சுட்டு பேசும்போது இக்கால இலக்கியம் புரியுதா? பாரதிதாசனும் பாரதியார். அந்த இருண்ட விளக்கு அது படிப்பா? குடும்ப வழக்கு, இருண்ட விளக்கு. ஆமா ஆமா, அதான் இந்த புத்தகத்திலே நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏன்னா படிப்பறிவு இல்லாத ஒரு பெண் குழந்தை வளர்க்கும் போது எப்படி ஒரு ஒரு ஆற்றல் இல்லாத ஒரு அறிவு ஜீவியா வளர்க்க தவறிடுவா என்பதுக்கு அவரு பெண்ணுடைய கல்வியை பத்தி வலியுறுத்தி இருப்பாரு. அந்த ஒரு வரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால அந்த மாதிரியான இப்போ நடைமுறை வாழ்க்கை இப்போ ரொம்ப பொருத்தமான அந்த மாதிரி குடும்ப விளக்கு, இருண்ட வீடு இரண்டும் ஒப்பிட்டு பேசுவாங்க இல்லையா? அதனால நல்லா இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா படிச்சவங்க நீங்களாம் நிறைய வாசிச்சிட்ட பிறகு சொல்லும் போது எங்களை போன்றவர்களுக்கு அதை பத்தி முழுமையா படிக்காதவங்களுக்கு கருத்துக்களை பயன்படும். நாளைக்கு நான் மேடையில பேசும்போது இதை பயன்படுத்திக்கோம்ல. ஆமா ஆமா. மணிமேகலை நிறைய சாம்பிள் அவங்களோட தேவையில்ல. வணக்கம் ஆசிரியர். நானும் சிறு கருத்து வெளிப்படுத்தலாம்னு இருக்கேன், முயற்சி பண்றேன் மணிமேகலை பத்தி. யாரு பேசுறீங்க? மணிமேகலையா? வசந்தா. வசந்தா சொல்லு. மன்னிக்கணும், நானு டிரைவிங்ல இருந்தனால ரிப்ளை பண்ண முடியல. ஓகே. மணிமேகலை என் பார்வையில் ஒரு ஆன்மீக தெளிவு கொண்ட ஒரு பெண் துறவி. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் பேசிட்டாங்க இதை பத்தி. சோ இதை பத்தி நான் மேற்கொண்டு பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு இளம் வயசுல ஆசிரியர் சொன்ன மாதிரி ஒரு 12-13 வயசுதான் அவங்களுக்கு. ஒரு பெண் ஆன்மீக தெளிவு இருக்கிறதே ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா அந்த காலகட்டத்துல பார்த்தோமா பெண்கள் பொதுவா படிப்பு குறைவாக இருக்கும். என்னது வெளி உலகத்தை பத்தி தெரியாம இருப்பாங்க சரிங்களா? சோ அந்த வெளி உலகத்தை பத்தி தெரியாம இருக்கும்போது அந்த ஆன்மீகத்துல அவங்க கொண்ட நாட்டம் அந்த இளம் வயதுல இருந்து ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப சிறப்பான ஒன்று நான் கருதுறேன். ரெண்டாவது சமூக நீதி மற்றும் சீர்திருத்தம். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சமூக நீதி அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த சிறைச்சாலையில அந்த
அந்த நிலைமையிலும் அவங்க ஒரு சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. சோ பேசிக்கலி அவங்க ஆஹ் ஒரு பௌத்த குறிப்பை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து அவங்க மத்தவங்களுக்கும் அந்த சமுதாயத்தை திருத்துற அளவுக்கு அந்த அறிவு கூர்மை வந்திருக்கு அவங்களுக்கு. சோ அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவங்களோட அறிவு கூர்மையை தெளிவுபடுத்துது. ஒரு பெண்ணுக்கு சமையல் கட்டுதான் முக்கியங்கிற ஒரு சூழ்நிலை அந்த காலத்துல இருக்கும்போது, அதையும் மீறி அவருங்க வெளியே சமுதாய பார்வை அவங்க மேல இருந்த பார்வை ஒரு தீய பார்வையாக இருந்தது, விலை மாதவோட மகளாகவும். அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணாக அவங்க ஒரு பௌத்த மதத்தை ஒரு மத்தவங்களுக்கும் சொல்லி திருத்தி இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா, ஷீஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, ஜெர்ம் ஆஃப் அ உமன். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, என்னது, சேற்றில் விளைத்த செந்தாமரை. எஸ். யா, அந்த மாதிரி சொல்லலாம். சோ இது என்ன குறிக்குதுன்னா, அந்த காலத்துல ரொம்ப லிமிட்டட், ரொம்ப குறுகிய, என்ன சொல்லுவாங்க, அவங்க வாய்ப்புகள் தரப்பட்ட ஒரு காலகட்டம். இப்ப நம்ம என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா அந்த காலத்துல அவங்களோட சூழ்நிலை ரொம்ப லிமிட்டட், ரொம்ப குறுகிய அமைப்பு இருந்தது. சோ அதெல்லாம் மீறி மன உறுதி கொடுத்திருக்காங்க, அறிவை வளர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பௌதிக மதம் அப்போ பெரிய அளவு பேசப்பட்டது ஒரு பெண்ணாலன்னா மணிமேகலை. சோ இந்த மாதிரி சிறப்புகள் கொண்ட ஒரு பெண் மணிமேகலை, இது என் பார்வையில. சோ அவங்க மாதிரி இந்த காலத்துல நம்மளால இருக்க முடியலனாலும், முடிந்த அளவுக்கு அந்த சில சிறப்பு ஆன விஷயம், லைக் அறிவு வளர்த்து கொள்வது, அறிவு கூர்மை கொள்வது, நட்பண்புகளை வளர்த்து கொள்வது, நட்பண்புகளை இன்னும் மனித நேயத்தோட நடந்துக்கணும். இன்னும் சிம்பிளா சொன்னா மனிதநேயத்தோட, பெண்மையோடையும் நம்ம பெண் இப்ப ஈக்குவாலிட்டிங்கிற பேர்ல நிறைய விஷயம் நம்ம பெண்மை இழந்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் பெண்மை இழந்து கொண்டிருக்கிறோம். சோ இந்த ஈக்குவாலிட்டிங்கிற பேர்ல பெண்மை இழக்கும் போது நம்ம வெக்கத்தை இழக்கிறோம், பொறுமையை இழக்கிறோம், ஆன்மீகத்தையும் நம்ம இழக்கிறோம். என்ன கோயிலே அப்படின்னு கேள்வி கேட்கறதே சரி, பட் அதோட தேடல் இல்லை நம்மளுக்குள்ள. சோ இதெல்லாம் நம்ம அறிவை வளர்த்துக்கணும். புத்தகங்கிறது தான் நம்மளோட, என்ன சொல்லுவாங்க, டூல். சோ இந்த மாதிரி பெரியவங்களோட கதைகளை நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போனா, இதனால நல்ல நல்ல விஷயங்கள் அவர்களும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பெண்மையை காப்பாற்றி கொள்ள முடியும். இதுதான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, சிறப்பா சொன்னீங்க. அதுதான் இப்ப நம்ம அந்த காலகட்டத்துல விடவே மாட்டாங்க. அதுவும் அந்த மாதிரி சூழல்ல அவன் பிறந்து ஒரு துறவியானாக்கா அதை எவ்வளவு எள்ளி நகை செஞ்சிருப்பாங்க முதல்ல. அதெல்லாம் தாண்டி அவங்க செஞ்சு இப்ப அதுதான் நானும் சொல்றது, அந்த ஆண்கள் கிட்ட போய் சம உரிமை என்னத்துக்கு கேக்குறீங்க, அதுலயே நம்ம அடிமை ஆயிட்டோம் இல்லையா? போய் நம்ம சரம உரிமை கேட்கும் போதே அவருதான், அவங்கதான், அந்த ஆண்கள் தான் பெரிய இதுன்னு நம்ம அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி இருக்கு. நம்ம அதை கேட்கவே நம்ம தேவை கிடையாது. நம்மளோட பெண்மையை நம்ம மதிச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி அதுல இருந்து வெளியே வரணும், எப்படி நம்ம தனித்திறனோட வெளியே வரணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாணவர்கள் எல்லாம் நல்லா பேசுறீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வணக்கம் ஆசிரியை, மன்னிச்சிருங்க. கனகா, நான் உங்களோட கிளாஸ்ல இல்ல, ஆனா இந்த மணிமேகலை டாக்காக நான் ஜாயின் பண்ணிருக்கேன். நானு தேவாரம் கிளாஸ்ல வருவீங்க தானே? ஆமா, உண்மைதான் ஆசிரியை. நான் தேவாரம் கிளாஸ்ல வருவேன். ஓகே, நான் இங்க பேசின எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்றேன். எல்லாருமே அவங்கவுங்க கருத்தை அழகா பேசுனாங்க. அவங்கவுங்க கருத்து, அவங்கவுங்களோட பார்வை, இப்ப நடக்கிற சூழ்நிலையோட ஒட்டி இணைந்து. புனித மலர் அவங்க அப்படி பேசியிருந்தாங்க. அப்புறம் விஜயலட்சுமி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல அவங்க அதை பார்த்திருந்தாங்க. அப்புறம் மாதவி மணிமேகலையோட சிறப்புகளை அவங்க ரொம்ப அருமையா எடுத்து காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சுன்னா, அப்பயே அந்த ரைட்டர் சீதாளை
ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும்ன்றத வந்து அவரு மணிமேகலை மூலியமா வந்து அவரோட எண்ணங்களை வந்து சமர்ப்பிச்சிருக்காருன்னு நான் நம்புறேன் நானு. எனக்கு இதுல என்ன இன்னொரு கேள்வி இருக்குன்னா, ஆஹ் இப்ப அதுல வந்து அந்த அட்சய பாத்திரம் இல்லாட்டினா அவர் வந்து மணிமேகலை எப்படி வந்து அவரு ஒரு ஆம், ஒரு இண்டிபெண்டனான ஒரு பெண்மையை வந்து காட்டியிருப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது. இங்க யாருக்காவது அந்த மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் ஏதாவது யோசிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு மணிமேகலை பத்தி தெரியல. நானும் இப்பதான் ஒரு குறுகிய நேரத்துல தான் படிச்சேன் நான் மணிமேகலையோட இதை. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மேஜிக் இஷ்யூஸ்லாம் இல்லாம அவர் எப்படி வந்து மணிமேகலை வந்து அவர் எதிர்பார்த்த ஒரு பெண்மணி அந்த டிக்கெட்ல இருந்திருக்கணும்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் ஒண்ணு இருக்குது எனக்கு. ஸோ யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்தா ஷேர் பண்ணுங்களேன். இல்ல அந்த கதை ஓட்டம் படிக்கும் போதே வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் தெரியுமா, வள்ளலார் வரும்போது அவருக்கு அவர் மேல வந்து கேஸ் போட்டவங்கள எந்திரிச்சு நின்று கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி அந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவரோட அந்த பண்பு இல்லையா, அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து சும்மா வருமா? அவங்களோட தன்மை வந்து அப்படி வந்தனே நம்ம வந்து ஒரு ஐஸ் கட்டியை பார்த்தனே நம்மளுக்கு கையை வந்து சில்லுன்னு ஆகுற மாதிரி அவங்க வந்தனே அந்த தன்மை வந்து நம்மளை இழுத்து நம்மளுக்கு அந்த நிலையை கொண்டு வரும். இந்த நம்ம மணிமேகலையும் அப்படி பார்த்து கதையா அவங்க சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த மாதிரிதான் வருது அவர் சொல்லும் போது. சோ இப்ப அவரு கதை ஆசிரியரா அவர் என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து மந்திரம் படிச்சுட்டாங்க இப்படி வந்து ஏதோ சொல்லிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படி தோணுது. ஆனா பெண்ணுனா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கற்பனையில எழுதின மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா அந்த அந்த சிலப்பதிகாரம் நடந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அன்னைக்கு மாதவியர் அப்ப மணிமேகலை துறவு ஒரு சிறப்பான தெரியும். சரியா விளங்கல, யாரோடயோ மைக் திறந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம அந்த மாற்றம் அதெல்லாம் நான் வந்து யாருடைய சத்தமா இருக்கு? அந்த கதாசிரியர் வந்து அந்த மாயாஜாலத்தை பத்தி எல்லாம் அவரு சொல்லியிருந்தா கூட நம்ம வந்து அதெல்லாம் முன்னிலைப்படுத்த தேவை கிடையாது. முன்னிலைப்படுத்தாம ஒரு பெண்ணா அவங்க வந்து எப்படி மிளறாங்க நம்ம அதை பார்த்து நம்மளுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கிக்கிறது தான் நம்மளோட வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துலயுமே வந்து இருக்கும் இல்லையா, அதை போய் நம்ம தட்ட தேவை கிடையாது இல்லையா. ஒரு சமயம் அந்த அச்சய பாத்திரம் இல்லைன்னா மேபி அவங்க பிச்சை எடுத்து தானம் செஞ்சிருப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு நடைமுறையில பார்ப்போமே, அச்சய பாத்திரம் இருந்தது அன்னதானம் செஞ்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் போயிட்டு அன்னதானம். ஏன்னா அந்த சாப்பாடு அங்க அந்த சூழல். இப்ப வள்ளலார கூட சொல்றாங்க இல்லையா, வள்ளலார் வந்து ஏன் அன்னதானம் அந்த அடுப்பை பத்த வச்சாரு அப்படின்னா, அந்த காலகட்டம் நீங்க அந்த ஆண்டை தட்டி பாருங்க, தமிழ்நாட்டுல சரியான பஞ்சம். அப்படியே அந்த ஆப்பிரிக்கால எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, அந்த உடம்பெல்லாம் அப்படியே மெலிஞ்சு போய் எலும்பெல்லாம் தூக்கிக்கிட்டு. சோ அந்த மாதிரியான ஒரு வறுமையான ஒரு காலகட்டம் வந்து அந்த தமிழ்நாட்டுல அந்த காலகட்டத்துல வருது. வறட்சி ஏற்படுது, மழை இல்லை, நிறைய சூழல் வந்து அந்த மாதிரி ஏற்படுது. அப்பதான் வந்து அவர் வந்து அந்த பசிக்கு சாப்பாடை வந்து அவர் கொண்டு வர்றாரு. சோ இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சூழல் தான் ஏற்படுது. அப்ப இவங்க வந்து அந்த உணவு அன்னதானத்தை செய்யறாங்க. இப்ப இங்க வந்து அவங்க நல்லபடியா தான் வெளியே வராங்க பாருங்க, அந்த சிறையில இருந்து நல்லபடியா வெளியில வராங்க. அப்ப வெளியில வரும்போது அந்த அரசரோட பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைச்சிருது இல்லையா. அரசியும் வந்து மகனை கொண்டுட்டா கூட பரவாயில்ல, இவ பக்கம் வந்து நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா அரசனும். அப்ப அவங்களுக்கு அந்த பைனான்சியல் சப்போர்ட் அங்க கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா? கண்டிப்பா கிடைச்சிருக்கும். சோ அத வந்து எப்படி அந்த கதையில எப்படி கொண்டு வந்து இது பண்றதுன்னு இல்லாம இப்படி கூட கொடுத்துருக்கலாம். மேபி அந்த யாராவது நிச்சயமா ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கும், அதை வச்சு அவ செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்றது
ஸோ நம்ம உள்ளுக்கு போய் நம்ம பூந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறதோட ஒரு தைரியமா ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து நின்று இந்த மாதிரி 2000 ஆண்டு கடந்தும் வந்து நம்ம கிட்ட பேசுற அளவுக்கு நின்று இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் இப்ப எவ்வளவு சுதந்திரமான ஒரு காலகட்டமா இருக்கு. அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு செய்யலாம் இல்லையா? நம்ம அப்படி போகணும் அப்படின்றது. ரொம்ப பேசிட்டனோ? இல்ல ஆசிரியர். மத்தவங்க யாரும் கருத்து பறிக்கிறீங்களா? நம்ம முடிச்சுக்கலாமா? 1.5 மணி நேரம் பேசிட்டோம் போல இருக்கு. முடிச்சுக்கலாமா? கண்ணிக்கு எதுவும் சொல்றீங்களா? சத்யா கனகா இருக்காங்க. கனகா தான் பேசியிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் கண்ணகி. நான் வந்துட்டு அந்த டிப்ளமா மட்டும் தான் 1ஆம் ஆண்டு மட்டும் தான் படிச்சேன். அப்ப மணிமேகலை வந்துட்டு நமக்கு ஒரு துணுக்கு மாதிரி தான் நாங்க படிச்சோம் மேலோட்டமா. இப்ப இந்த கருத்தரங்குல வந்த போது மற்ற சகோதரிங்க எல்லாம் பேசுனதுல வந்துட்டு நிறைய விஷயம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் விளக்கமா இருந்தது. மணிமேகலை ரொம்ப சின்ன வயசுலயே போயிட்டாங்கன்றது இப்பதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அன்னைக்கு படிக்கும் போது அதெல்லாம் போடல விரிவா. அப்ப அந்த சின்ன வயசுல வந்துட்டு அதாவது அப்ப வந்துட்டு அந்த சின்ன வயசுல வந்துட்டு இப்ப எல்லாம் ரொம்ப எக்ஸ்போஸா இருக்காங்க, போன பாக்குறாங்க, எல்லா தகவலும் அவங்களுக்கு கிடைச்சிருது. அப்ப அந்த காலத்துல வந்துட்டு சங்க காலத்துல அவங்க வந்துட்டு என்னது சங்க மருவிய காலத்துல அவங்க வந்துட்டு அந்த மாதிரி அவ்வளவு பெரிய எண்ணங்கள் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு ஆழமான எண்ணம் தோண்டி இருக்குது அவ்வளவு சின்ன வயசுலன்றது ரொம்ப வியக்கத்தக்க இருக்குதுங்கம்மா. அதான் கதைக்காக ஏதாவது மந்திரம் கிந்திரம்லாம் வச்சு கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். இப்ப நம்ம ஒரு திரைப்படம் பாக்குறோம், அதுல ஆக்ஷன் ஃபிலிம் வந்து அப்படியே இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணிலாம் வந்து ஃபைட்டிங்லாம் இருக்கும் இல்லையா? ஆனா அத கதையா நம்ம பாக்குறோம். ஆனா அது கதையோட கரு வந்து ஓகே ஹீரோனா இந்த இது அப்படி வருதுன்னு அந்த மாதிரி அவர் எழுதும் போது நிறைய அந்த மாதிரி அந்த கதைக்கு மெருகேற்ற செஞ்சிருக்கலாம். ஆனா அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. மணிமேகலை அப்படின்ற வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தமா வந்து அந்த கண்ணகியோட பேரு, கோவலனோட பேரு, மாதவி பேரு எல்லா பேரையும் சேர்த்து வச்சு இவங்க காப்பாத்துறாங்க இல்லையா? அந்த ஓல்லேருந்து அந்த அவ்வளவு நடந்த போராட்டம், கண்ணகிக்கு நடந்த போராட்டம், கோவலனுக்கு நடந்த போராட்டம், மாதவிக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெருமையா கொண்டு வந்து மணிமேகலை தானே முடிக்கிறாங்க. அதனால வந்து அவங்க அதை பார்த்து நம்மளும் வந்து அந்த அளவுக்குலாம் நம்ம செய்ய முடியாது. ஏதோ நம்மளால கொஞ்சமாவது நம்ம ஒரு நல்ல ஒரு சிறந்த பெண்ணா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம், அவ்வளவுதான். சரி விளங்கல ஆசிரியை. யாரோ பேசுறீங்க. சாது அரியா பேசலாம், பேசுங்க. சாது அரின்னு யாரோ கை தூக்கி இருக்கீங்க. சாது தானே போட்டிருக்காது. அருப்பரஞ்சி வந்தனமா? வணக்கம். வந்தனமா, வணக்கம். இந்த லிங்க் வழியா நான் வந்து லிங்க் பார்த்துட்டு உள்ள வந்திருந்தேன். இப்ப நான் பேசலாம், எல்லாம் பெண்களா இருக்காங்க. பரவாயில்ல, நாங்க இந்தியாவில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் ஒரு மாணவர்களா சேர்ந்து பயணிக்கிறீங்க. அது தனிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் பொதுவா எல்லாரும் வந்து இதுல கலந்துக்கலான்ற ஒரு நோட்டீஸ் பார்த்திருந்தேன். அது மூலியமா உள்ள ஜாயின் பண்ணிருக்கேன். இவ்வளவு நேரம் ஃபுல்லா ப்ரோக்ராம் பார்த்தேன் நானு. மிக்க மகிழ்ச்சி. சோ நாங்க வள்ளலார் சன்மார்க்கத்துல பயணிக்கிறோம். இதுல எல்லாருமே அருமையா வந்து நிறைய தகவல் வந்து குறைந்த நேரமா இருந்தாலும் எல்லாரும் வந்து ரொம்ப திறமையா சுருக்கி அருமையா சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்து நீண்ட நேரம் கொடுத்தா அருமையான தகவல் நிறைய சொல்லக்கூடிய திறமை உள்ளவங்களாதான் இருக்காங்க. நேரம் கருதி எல்லாரும் தன்னை சுருக்கி இருந்தா தெரியுது. ஆமா ஆமா, அவங்களோட முதல் முயற்சி. என்னுடைய கருத்து இங்க பதிவிட நான் விரும்புவது வந்து இதுல வந்து அந்த மணிமேகலை துறவரம் போனதா சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடியே முதல்ல மாதவி தான் துறவி போறாங்க. இளங்கோவனுடைய
அது அவருடைய இறப்புக்கு பிறகு மாதவியே மேல துறவிக்கு போயிடுறாங்க. துறவரத்துக்கு போயிட்டு தன்னுடைய மகளையும் துறவரத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. ஆமா, அவங்க அந்த மடத்துல தானே தங்கி இருக்காங்க. ஆமா, அங்கேயே ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா வந்து இப்ப இந்த காப்பியம் குறித்து இந்த மாதிரி இந்த மந்திரம், இந்த அட்சய பாத்திரம், அதாவது இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு சில கற்பனை கதைகளா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இதை வந்து பாக்குறது அப்படிங்கிறத விஷயம்லாம் நம்ம எப்படி பாக்கணும்னா, அதுக்குண்டான துவக்க புள்ளியா விஜயலட்சுமி அம்மா வந்து அருமையா ஒரு போர்வை சொல்லியிருந்தாங்க. இந்த உருமாறியது என்கின்ற ஒரு விஷயத்த வந்து மல்டி ஸ்கில்லா நம்ம பார்க்கணும். அது வந்து ஒரு சயின்டிபிக்கா பார்க்கும்பொழுது ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மல்டி ஸ்கில்ல தான் உருமாறியதா ஒரு கற்பனை கதையா வந்து ஜோடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கண்கூடா பார்க்கும்பொழுது இந்த ஒரு காப்பியம் என்பது என்னன்னா ஒரு சமயத்தினுடைய அதுக்கு வந்து டவுன் ஆகும்போது, அது ஒரு மார்க்கெட் குறையும் போது அதை தூக்கி நிறுத்துவதற்காகவும் அதனுடைய சமய தத்துவ கோட்பாடுகள் வந்து உலகத்துக்கு அடுத்த தலைமுறை கொண்டு போறதுக்காக தான் ஒரு காப்பியமே உருவாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சமய ஆமா அந்த சமய அந்த பௌத்த சமயத்தோட கோட்பாடு என்ன அப்படி என்ன அப்ப இந்த கதைக்கோட கருவே பௌத்த சமயத்தினுடைய தத்துவ கோட்பாடுகள் தான் இந்த கதைக்கு கரு. அப்ப இந்த கதைக்கு யார் வேணாலும் என்ன பண்ணலாம், ஒரு ஆணையோட ஒரு மையமா வச்சு கூட ஒரு கதையை ஏற்றலாம், ஒரு பெண்ணை மையமா வச்சு ஏற்றலாம். இதே இப்ப இந்த மாதவின்ற ஒரு கேரக்டருக்கு பின்னாடி வரக்கூடிய மணிமேகலை வச்சு செஞ்ச இடத்துல ஒரு என்ன பண்ணலாம், ஒரு உயர்ந்த ஒரு புனிதமான ஒரு அரச பரம்பரையில வரக்கூடிய ஒரு தாய்மையினுடைய ஒரு சிறந்த ஒரு மகளை வச்சு கூட ஒரு கதையை எடுத்துக்கலாம். ஆனா ஏன் இந்த மாதிரி அப்ப இந்த கேரக்டர் ரோல் எல்லாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த அந்த மதத்தினுடைய சமய கோட்பாடு தத்துவ கோட்பாடுகள் எடுத்து நிறுவதற்கும் அந்த சமயத்தின் வழி நின்று அந்த தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு இந்த மாதிரியான பின்னணி எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருடைய பிறப்பினுடைய புனிதமான ஒரு பிறப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய உயர்ந்த குலத்தை இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து எல்லா விதத்திலுமே பாதிக்கப்பட்ட எல்லாத்தையும் எதிர்நீச்சல் போட்டு கொண்டு கூட ஒரு இறைவனர்ல அடைய முடியும்ன்றதுலாம் ஒரு கற்பனையெல்லாம் பலவிதமான ஒரு விஷயங்களை உள்ளடக்கி பயங்கரமான அந்த மதத்தோட சாராம்சம் அடங்கி இருக்கு. அப்ப அந்த மதத்தோட சாராம்சம் பார்த்தா ரெண்டே விஷயம், கொல்லாமை, புலால் உண்ணாமை, பசி ஆற்றுதல். இப்ப சன்மார்க்கம் வள்ளலாருடைய சன்மார்க்கமே வந்து இங்க இந்த 3 வாரம் சொன்னீங்கன்னா கை கட்டி நின்றுடும், அவ்வளவுதான். இதை தாண்டி வள்ளலார் சன்மார்க்கமே இல்லை. வகுப்பு நடத்தும் போது நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நாங்க வகுப்பு நடத்தும் போது அது உண்மையிலேயே மத புக்கா இருந்தா கூட நாங்க மத பக்கமா போகாம கருத்தை வேற பக்கமா நாங்க வண்டியை திருப்பிடுவோம் எப்போதுமே. சரியா? இல்ல ஆனா மதமா பேசினா ஆனா அந்த கான்செப்டா பேசிதான் ஆகணும், அந்த தத்துவமா பேசிதான் ஆகணும். தத்துவத்துக்காக தான் அந்த கதையை உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிம்மா. நன்றி நன்றி. நீங்க யாருன்னு காட்டு வெளி. நன்றி 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 நன்றி. சிறப்பா இருந்துச்சு உங்களோட விளக்கமும். நன்றி நன்றி நன்றி. சரி, நிறைவு செய்யலாம். நம்ம மாணவர்கள் எதுவும் குரல் கொடுக்கல. ஓகே, கலந்துகிட்ட எல்லாருக்கும் மிக்க நன்றி. விடைபெறும் பாடலாவது பாடுவீங்களா? மறந்துட்டீங்களா? விடைபெறும் பாடலும் பாடலாம் சரி. பாடுங்க. அன்பினில் நல்லின்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம், துன்பமே தானே இன்று போல் இன்று நாம் மகிழ்வோமே, இன்று போல் நாம் மகிழ்வோமே, மீண்டும் நாம் சந்திப்போம், தமிழனை போற்றுவோம், தமிழனை போற்றுவோம். அன்பின் இன்பம் அக்கத்தில் நாம் செல்வோம், விடைபெறுவோமே, விடைபெறுவோமே. நன்றி, வணக்கம். அனைவரும் சான்றோர் பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி. நன்றி. உங்களுக்கும் நன்றி. சிறப்பு விருந்தினருக்கும் நன்றி. நன்றி 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 ஆசிரியை. நன்றி நன்றி ஆசிரியை. நன்றி நன்றி மிக்க நன்றி ஆசிரியை. நன்றி நன்றி ஆசிரியை.